எதுவோ வந்து தாக்கிருச்சு. அது காத்து கருப்புன்னு சொன்ன உடனே காத்து கருப்பு வந்துச்சு. தாக்கிருச்சப்பா. அதனாலதான் இதெல்லாம் தொடப்படாதுங்கிறது. தொட்டா என்ன நிகழும்? பாருங்க, காத்து கருப்புன்னு சொன்ன உடனே கட் ஆயிடுச்சு. ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பார்க்கிறோம், மாஸ் சைக்காலஜி. அதாவது ஒரு குழுவோ ஒரு க்ரௌடோ இருக்கிற இடத்துல என்ன சைக்காலஜி இருக்குது, என்ன அப்படின்றதுதான் பார்க்க போறோம். மாஸ் சைக்காலஜினா என்ன? ஒரு குழுவுல ஒரு தனிநபர் அந்த குழுவோட செயல் வந்து எப்படியெல்லாம் பாதிக்குது என்பதை பத்தி தான் ஒரு ஆய்வு பண்றது தான் மாஸ் சைக்காலஜி. ஒரு தனி மனுஷனா நம்ம வந்து பல குழுவுல இருந்தாலும் ஒவ்வொரு குழுன்றது பார்த்தோம்னா, இப்ப குழுன்னு நம்ம சொன்னோம்னா பொதுவா நம்ம குரூப்ன்றத எடுத்துக்கிறது முடியாது. அதாவது எல்லா மதமும் ஒரு குழு, எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு குழு, இந்த மாதிரி பல குழுக்கள் இருக்குது. நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மதத்தையும் கொஞ்சம் அரசியல் கட்சியும் நம்ம பேசிதான் ஆகணும். நம்ம அரசியல் பேச போறது இல்ல, மதத்தை பத்தி பேச போறது இல்ல. அங்க நடக்கிற உளவியல் மட்டும்தான் நம்ம பேச போறோம். அதனால எந்த விதத்துல நம்ம ஒவ்வொருத்தரோட மனம் பாதிக்கப்படுது, எந்த அளவுக்கு நம்மளோட ஆட்டிடியூடும் நம்மளுடைய நிலைகளும் எப்படி மாறுது அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் போட்டேன். இது எதுக்காக போட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வந்து இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இது வந்து நம்ம பேசணும்ன்ற அவசியம். ஒரு குழுவுன்னா எப்படி இருக்கணும், அந்த குழுவுல மனநிலை எப்படி பாதிக்கப்படுது, ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன் பொறுத்து, ஆக்ஷன் பொறுத்து அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதுல ஒரு முதிர்ந்தவர் எப்படி பாக்குறாங்க, ஒரு மெச்சூரிட்டி அவேர்னஸ் இருக்கிறவங்க, விழிப்புணர்வு இருக்கிறவங்களுக்கு உண்மையாவே அங்க விழிப்புணர்வு இருக்குதா, பல செய்திகளை நம்ம வந்து இதுல அலச போறோம். இது நான் மட்டும் பேச போறது இல்லை, எல்லாருமே சேர்ந்துதான் பேச போறோம். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஓவரால் ஒரு என்ன சைக்காலஜி சொல்லுது, தியரிஸ் சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்லியிருக்காரு, அப்புறம் கால் யூங்னு ஒருத்தர் இருக்காரு சிக்மண்ட் ஃப்ராய்டோட சீரர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த தியரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இப்ப இந்த நிகழ்ச்சி எதுக்காக நம்ம பண்றோம்னா, அண்மையில் நடந்த மரணம் தான் காரணம். அண்மையில் நடந்த மிகப்பெரிய மரணம், மிகப்பெரிய துக்ககரமான செய்தி. அந்த துக்ககரமான செய்தி மக்களை மிகப்பெரிய வருத்தத்துல பாதிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு நடந்திருக்குது அப்படின்றது வருத்தத்துக்குரிய செய்தி. இருந்தாலும் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல், நம்ம இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சில இடங்கள்ல நம்ம உளவியல் சிக்கல்ல நாமளும் மாற்றோம்னு வச்சுங்க. இல்லாத நம்ம எல்லாமே மாற்றோம். ஆனா வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கிறப்போ கொஞ்சம் அந்த சுய உணர்வு வருது, அப்போ கொஞ்சம் எஸ்கேப் ஆகி வந்துருவோம். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலைப்ப இந்த சேஞ்சஸ் மாற்றங்கள் நடக்குது. அப்போ இந்த மாதிரி அது ஒரு டெத்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர். இந்த பேரிடர் மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடந்ததுன்னு இப்போ ஒரு ஹிஸ்டரி எடுத்தோம்னா 92ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். 92ல வந்து மகா கும்ப மேளத்துல 50 பேர் இறந்துருக்காங்க. இதே சம்பவம் இதே மாதிரிதான் நடந்தது. 50 பேர் இறந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடா இருந்து நம்ம மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அப்புறம் சென்னையில வந்து 2005ல வெள்ள நிவாரணம் டோக்கன் வாங்குறப்ப முண்டி அடிச்சுக்கிட்டு செத்துமோ ஒரு 42 பேர் இருக்கு ஹிஸ்டரியில. திருச்சியில ஒரு விஷயம் நடந்திருக்கு. கருப்புசாமி கோயில்ல வந்து அந்த விழா நடக்கும்போது பிடிக்காசு விழா கூட்ட நெரிசல்ல ஒரு 7 பேர் இறந்திருக்காங்க 2019ல. 2024ல வந்து போன வருஷம் நடந்த ஒரு ஏர் ஷோ, நான் கூட அங்க போய் மாட்டினேன். ஏர் ஷோ நடந்தது இல்லையா, ஏர்ஃபோர்ஸ் நடந்தப்போ ஏர் ஷோ நடந்தப்ப அங்க ஒரு கும்பல்ல, ஆனா இந்த மாதிரி ஸ்டாம்பிங் கிடையாது. அங்க பிரச்சனை என்னன்னா டீஹைட்ரேஸ் ஆனதுனால, தண்ணி இல்லாததுனாலே மக்கள் தொகை அதிகமா இருந்ததும் ஒரு காரணம் தான். ஏகப்பட்ட மக்கள் தொகை, அது எதிர்பார்க்காத ஜனன்றதுனால ஜன நெருக்கடியும் காரணமா இருந்தது, தண்ணியும் பிரச்சனையா இருந்தது. நேற்றுக்கு நடந்த சனிக்கிழமை நடந்த மாதிரிதான்.
அப்பவும் ஒரு 5 பேர் செத்துட்டாங்க. அவங்க அங்க வந்து மயக்காட்சி விழுந்தாங்க. 11 பேர், நிறைய பேர் மயக்காட்சி விழுந்தாங்க. அதுல 5 பேர் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்திருக்கு. சரி, இது தமிழ்நாட்டுல. இந்தியால இந்தியால பார்த்தோம்னா 2024ல ஒரு பேரிடர் நடந்திருக்கு. யூபியில நடந்த பேரிடர். அது வந்து நான் குறிப்பிட்டு எதையும் சொல்ல விரும்பல. 120 இறந்திருக்காங்க. அண்மையில நமக்கு 2025ல பெங்களூர்ல ஒரு பேரிடர் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். IPL ஆர்பிசி வெற்றி பெற்ற பேரணி வந்து நடத்தி அதுல ஒரு 11 பேர் இறந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேரிடர், நமக்கும் தெரியும். அப்புறம் டெல்லியில பிப்ரவரி 15ல டெல்லியில மகா கும்ப பயணிகள் கூட்டம் நெரிசல், அதுல ஒரு 18 பேர் இறந்திருக்காங்க. ஜனவரி 29 அதேதான், மகா கும்ப மௌனிய அமாவாசை, 30 பேர் இறந்திருக்காங்க. மே 3 25ல கோவால ஒரு கோயில் திருவிழால 6 பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் திருமலையில ஜனவரி 8 இதே 2025ல வைகுண்ட வாசல் தரிசனம் 6 பேர் இறந்திருக்காங்க. ஹைதராபாத்ல புஷ்பா திரைப்படம், அதுல ஒரு லேடி இறந்துட்டாங்க டிசம்பர் 4 2024ல. 2022ல வந்து வைஷ்ணவ தேவி கோயில்ல வந்து கூட்ட நெரிசல்ல 12 பேர் இறந்துட்டாங்க. 2022ல ஜனவரி 1. செப்டம்பர் 29 2017ல மும்பைல இது ரயில் பாலத்துல நடந்த விஷயத்துல 23 பேர் இறந்துட்டாங்க. அக்டோபர் 13 2013 எல்லாருக்குமே மறக்க முடியாத இது, ரத்தன்கர் கோயில் நவராத்திரி கூட்டத்துல 115 பேர் இறந்துட்டாங்க. ஜூலை 14 2015 ராஜமுந்திரியில ஒரு திருவிழாவில் ஆற்றங்கரை ஓரத்துல 27 பேர் இறந்திருக்காங்க. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கலெக்ட் பண்ண விஷயம். இப்போ இந்த மாதிரி திருவிழாக்கள்ல நான் எதனா விட்டு இருந்தேன்னா, நீங்க எதனா சொல்றதா சொல்லலாம். உங்களுக்கு எதனா ஞாபகம் இருக்கா இறந்துங்க? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா? ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க சார். சார் கள்ளக்குறிச்சிலாம் இதுல வராதுல்ல? அது சாராயம் இல்ல, அது வந்து மாசு இது கிடையாது. சாராயம் குடிச்சிட்டு சார் அப்படின்னா அது கும்பகோணம் வந்து சொல்லிட்டீங்களா? அது இதுல வர அதான் வந்துச்சு அது முதல்ல சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அதுதான். இல்ல ஸ்கூல்ல நடந்தது இல்ல. ஸ்கூல் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் சார், அது வந்து மாசு இது கிடையாது. ஓகே வந்து அதுல வராது, அது ஃபயர் ஆக்சிடென்ட். இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல வரல. ஃபயர் ஆக்சிடென்ட் அது அதுல வந்து எந்தவித சைக்காலஜி ஸ்கூல் கும்பகோணத்து இதுல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட், குழந்தைங்க இறந்து போனது, அது இயற்கை. அது வந்து அது இயற்கைன்றதை விட அது இந்த கண்டிஷனுக்கு வராது. அது ஒரு ஆக்சிடென்ட். ஆமா, அது ஒரு ஆக்சிடென்ட் தான். அப்படி பார்த்தா நிறைய ரயில் ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த மாஸ், அதுதான் இந்த மாதிரி நேரத்துல நம்ம மாஸ் குழு அப்படின்ற பட்சத்துல இந்த குழுல என்னெல்லாம் வருது? நம்ம நார்மலா பாக்குற குழுக்கள், பல கட்சி இல்லாத சாதாரண குழுக்களும் இருக்கு, குழு கூடுற இடமும் இருக்கு. குழுக்களா கூடாதே பல குழுக்கள் இருக்கு. அவங்க கண்டிஷனோட இருப்பாங்க. மதங்கள் இருக்கு. மதங்களும் வந்து ஒரு குழு தான். அவங்க வந்து எல்லாருமே ஒரு 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 பாண்டிங்ல இருக்கிறாங்க. கட்சிகள், அப்புறம் சமூக ஆர்வலர்கள் கூட குழுக்கள், அந்த மாதிரிலாம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் கூடுறாங்க மத பிரச்சாரம் நடத்தும் போது, குழு பிரச்சாரம் வந்து ஒரு சில இடத்துல மீட்டிங் நடத்துறது, சாதாரண மீட்டிங் நடத்துறது, சில இடத்துல மத பிரச்சாரம் நடத்துறது, அரசியல் பிரச்சாரம் நடத்துது, விளையாட்டு திருவிழாக்கள், இந்த மாதிரி நேரத்துல வந்து இதெல்லாம் நடக்குது. ஓகே, இங்க வந்து என்னெல்லாம் சைக்காலஜி இருக்குது? இப்போ ஒரு குழுவில் நம்ம பயணிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம், என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத. ஒவ்வொரு குழுவிலையும் நம்ம பயணிக்கும் போது பார்த்தோம்னா, முதல்ல வந்து யாரு இருக்காங்க, அந்த குழுவோட தலைவரோட பேச்சை கேட்கிறாங்க. அங்க லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், ஒவ்வொரு குழுவோட பார்க்கும் போது என்ன நடக்குது, நம்ம வந்து அங்க வந்து அந்த குழு போறோம், அந்த குழுவோட மீட்டிங் கேட்கிறோம், இல்ல ஏதோ ஒரு குழுவோட பயணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல
நம்ம அங்க என்ன சுயநலவை இழக்கிறோம்னா நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை இழக்கிறோம். ஏன்னா நம்ம கான்சியஸ்னஸ் விட அவங்க கொடுக்குற விஷயங்கள் உள்வாங்குறோம். அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க நமக்கு, இப்போ அவங்க கொடுக்குற விஷயங்களை உள்வாங்கி அதுல நம்பிக்கை வச்சு நம்ம அதை அலசுறது கூட கிடையாது. அவங்க சொல்றதை முழுக்க முழுக்க நம்புறோம். அதுதான் உண்மைன்னு நம்பும். அப்ப அந்த உண்மைன்னு நம்பும் போது நம்மளோட ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி கெடுது. இண்டிவிஜுவல் திங்ஸ், நம்மளோட சொந்த சொந்த மூளையை யோசிக்கிறத நாம பயன்படுத்துறதே கிடையாதுன்றதுதான் இந்த தியரி சொல்லுது. இதுதான் உண்மை. எல்லாருக்குமே தெரியும். நமக்கு மதம், பெரும்பாலும் மதத்துல பார்த்தோம்னாலும் தெரியும் நமக்கு. நம்மள சிந்திக்கவே விடாத பல பல கருத்துக்கள் இருக்கும். நீங்க சிந்திச்சு ஒரு மாதிரி சிந்திச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப எங்க இதுலயே எடுத்துக்கல, நீங்க வேற மாதிரி கொஸ்டின் கேட்டீங்கன்னா நீ நம்பிக்கையே இல்லாத பேசுற, நம்பிக்கை இல்லை, முழு நம்பிக்கை இல்லைன்னு நம்மள ஒரு வார்த்தை போட்டு குழப்பிடும். அப்ப அந்த குழப்பம் வரும்போது ஒரு சிலர் நம்ம டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப நம்ம நம்பலையோ, அவங்க சொல்றது நம்ம கடவுளை நம்பலையோன்ற அந்த ஒரு இது வந்ததுன்னா மற்ற கேள்வியே வராது. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் வர்றதுனால என்ன ஆகுது, நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடுது. அன்கான்சியஸ் கான்சியஸ்னு இருக்குது. அன்கான்சியஸ் கான்சியஸ் இப்போ நடந்த ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இப்போ நடக்கிற நம்ம சுத்தி நடந்த ஒரு கடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து, இப்ப நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இளைஞர்கள் தான் நிறைய பேர் போனாங்க. இளைஞர்கள் தான் பின்னாடி இருந்தாங்க. இங்க என்ன நடந்தது, இளைஞர்களுக்கு என்ன பார்த்தாங்கன்னா, இளைஞர்களை வழிநடத்துற குழுவோட தலைவர் எந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கு, இந்த எமோஷன் அப்படியே கடத்தப்படுது. அந்த குழுக்குல இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படியே கடத்தப்படுது. அப்போ அந்த கடத்தப்படுற எமோஷன்ஸ் என்னன்னா, எப்பயுமே எமோஷன்ஸ் இது ஒரு தொத்து வியாதி. ஒருத்தருக்கு கோவம் வந்ததுன்னா பக்கத்துல ஏதோ ஒரு பேசும்போது அவருக்கு கோவம், இன்னொருத்தருக்கு கோவம், அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். எமோஷன்ஸ் ஆர் கண்டிஜியஸ் சொல்லுவாங்க. அது அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சிரிச்சேன்னு வச்சுங்களேன், 4 பேர் சிரிச்சு நல்ல கலகலன்னு சிரிக்கிறோம் ஒரு குழுவோட, அங்க ஒரு 2 பேர் புதுசா வந்தவங்க அவங்களும் கேட்பாங்க நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்ன்ற. நம்ம குழுலே எடுத்துங்களேன், நம்ம வந்தவனையும் 4 பேர் புதுசா வந்தவங்க கூட யோசிப்பாங்க. ஒரு ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களும் நம்மளோட சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது டியூன் ஆயிடுறாங்க. அதே மாதிரிதான் இந்த எமோஷன்ஸ்ல என்ன எமோஷன் அங்க கடத்தப்படுதோ அந்த எமோஷன் போய் அவங்களை அட்டாக் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட சுயநினைவு ஆல்ரெடி அங்க மறந்துடுறாங்க. இந்த எமோஷன்ஸ் வந்தவொடனே அவங்க டோட்டலா அங்க கனெக்ட் ஆயிடுறாங்க, எமோஷன்ஸ்ல கனெக்ட் ஆயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சைக்கிக் போர்ஸ் அவர் அவரா இல்ல, அங்க இருக்க பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருத்தருமே அவர் இல்லை. அவர் வேற ஒரு ஆளா அங்க மாறிடுறார். வேற ஒரு ஆளா மாறிடுறாருன்னா அங்கிருந்து என்ன மெசேஜ் வந்ததோ அதை உள்வாங்கின உடனே சுயமா யோசிக்கிறது போயிடுது. ஒரு கோவத்தினால, நான் வெறினால இதெல்லாம் நடந்துருச்சு அப்படி இப்படின்னு கண்ணாகதான் கத்தும் போது அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சதுனாலதான் நாங்க போறேன். ஒரு விஷயம், ஒரு குழுக்கு போறோமோ, ஒரு மதத்துக்கு போறோமோ, ஒரு இதுக்கு போறோமோன்னா அங்க ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கோம். அந்த பிடிச்சதுனாலதான் போறேன். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம்னா ஒரு இடத்துல என்ன பிடிக்கலன்றது, எனக்கு ஏதோ ஒண்ணு பிடிக்கல, ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல, நான் அதெல்லாம் என்ன பண்றேன், இன்னொரு இடம் போலாம் அப்படின்னு போறேன், அங்க ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிக்குது. அப்போ இங்க பிடிக்காத இடத்தை பத்தி அவங்க சொல்லும் போது அது இயல்பாவே நமக்கு என்ன பண்ணுது, அந்த கோவம், உள்ள இருக்கிற கோவம் அதிகமாகி இங்க பிடிச்ச இடத்துல விஷயத்த சொல்லும் போது அவங்க மேல அட்ராக்ஷன். அப்போ இது எது உண்மை, இதுதான் உண்மையா, இது பொய்யா, இல்ல இதுல எவ்வளவு நன்மை இருக்குது, இதுல எவ்வளவு நன்மை இருக்குது, இதுல எவ்வளவு கெடுதல் இருக்குது, இதுல எவ்வளவு கெடுதல் இருக்கு, இவர் பேசுறதெல்லாம் டோட்டலா உண்மையா, இவர் பேசுறதெல்லாம் உண்மையிலுக்கு புறம்பா இருக்குதா, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, அவங்க பேசுறதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் உண்மையா இருக்கு, அவங்க பேசுறதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இது இருக்கு, அவங்க எவ்வளவுலாம் நன்மை பண்ணிருக்காங்க, எவ்வளவுலாம் பண்ணி என்னெல்லாம் இது இருக்காங்க. அப்ப பல குழுக்கள் இருக்கும்போது பல குழுக்கள்ல இந்தந்த குழுக்கள்ல எவ்வளவு நன்மைகள் இருக்கு, எவ்வளவு தீமைகள் இருக்கு, ஒவ்வொரு குழுக்களையும் தீமைகளா இருக்கு எவ்வளவு இருக்கு, பெர்சன்டேஜ் வைஸ் அனலைஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியுமா, இண்டிவிஜுவலா பாக்குறோமா, கேள்விதானே. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அனலைஸ் பண்றோம். பல கட்சிகள் இருந்தாலும் ஒரு கட்சிக்கு ஓட்ட போடுறோம். பல நேரத்துல என்ன சொல்றோம், எங்க வாரிசா போட்டு வந்தோம், நம்ம அந்த காலத்துல இருந்து எங்க அப்பா இதுதான் இந்த கட்சி தான் தெரியுமா, எங்க தாத்தா இந்த கட்சி தெரியுமா, எங்க தாத்தா காந்தி கூட என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கனெக்ஷன் அப்படியே வருது தவிர, சில நேரங்கள்ல தவறு நடக்கும்போது இது ரைட்டா அப்படின்னு அனலைஸ் பண்றோமா இல்ல.
பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் வைஸ் பார்த்து ஓகே இதுக்கு இவங்க பரவாயில்ல அப்படின்ற அந்த மெச்சூரிட்டியை பொறுத்து நம்மளாம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் யோசித்த பிறகு நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே இதுக்கு இவங்க வந்து இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது வந்து தவிர்க்க முடியாது. இவங்க வந்து முழு அயோக்கியத்தனம் தான் பண்றாங்க, ஆனாலும் எனக்கு பிடிக்குதான்னா பிடிச்சதுன்னா கூட அது அயோக்கியத்தனம் பண்றதுனால வேண்டான்னு நம்ம ஒதுக்குறோமா? அப்ப என்னோட மனநிலையில நான் இருந்து யோசிக்கிறேன்னா, என்னோட சுய நினைவுல இருந்து நான் யோசிக்கிறேன்னா அங்கதான் கேள்வி. அந்த குரூப்ல எந்த குரூப்ல போறோமோ, எந்த மாஸோட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோமோ, அந்த மாஸ் என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்குதோ அந்த மெசேஜ உள்வாங்கிட்டு அந்த மெசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூளை செயல்படுத்தா, இல்ல அந்த மெசேஜ உள்வாங்கி நான் அந்த மெசேஜ தரவா அனலைஸ் பண்றேன்னா அப்படின்ற ஒரு சுய நினைவு நம்ம கிட்ட இருந்ததான்னா இல்லை, பல நேரங்கள்ல இல்லை. அது மெச்சூர்டா நம்ம கொஞ்சம் யோசிக்கும் போது உள்ளுணர்வு சொல்லும் இது சரியில்லை இது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நாம கேட்டு செயல்படுற சிலர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து கனெக்ட் ஆகும். ஓகே இது வந்து இந்த நேரத்துல இவங்க செஞ்சது ரைட்டு, இந்த நேரத்துல இவங்க இதை செஞ்சிருக்க கூடாது தப்பு அப்படின்னு ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது, நம்ம அந்த ஒரு கம்பாரிசன் பண்ணும்போது ஒரு சின்ன ஆய்வு நம்ம மூளைக்குள்ள நடத்தினோம்னா நம்ம இந்த எல்லா விதமான ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உடைச்சிடும். அப்ப எமோஷனல் கனெக்ஷனை உடைச்சிட்டு நம்ம ரியாலிட்டி என்னன்னு பார்ப்போம். அந்த ரியாலிட்டி என்னன்னு பார்த்துட்டு கனெக்ட் ஆனோம்னா நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்குது, நம்ம பிரெயின் கரெக்டா ஒர்க் பண்ணுது, நம்ம அந்த டீமோட கரெக்டா டிராவல் பண்றோம், எனக்கு இதனால இவங்க பிடிச்சிருக்கு, இவங்க பண்றதை வச்சு நான் பிடிக்கல, இவங்களை நான் முழுக்க ஒரு அலசல் அலசிட்டேன், அவங்களோட நான் கனெக்ட் பண்ணி டிராவல் பண்றேன், அப்ப எனக்கு இதுல பிடிச்சிருக்குதுன்றதை விட இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, பல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, பல நல்ல செஞ்சிருக்காங்க நம்ம அக்செப்ட் பண்றது, அது நம்ம உணர்ந்து அக்செப்ட் பண்றது, லாஜிக்கலா திங்க் பண்ணி நம்ம பிரெயின் வந்து வெறும் கான்சியஸா எந்த விதமான அன்கான்சியஸ்ல நம்ம எந்த டிசிஷன் எடுக்கல, கான்சியஸா டிசிஷன் எடுக்கிறோம். அப்ப அந்த கான்சியஸா டிசிஷன் எடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம முழுமையா நாம சுய நினைவுல இருக்கிறோம்ன்றது அர்த்தம். இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருந்த இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில எடுத்திருப்பாங்களான்னா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு முழுக்க இது அனலைஸ்ன்றதே தெரியாது. ஏதோ ஒண்ணு எனக்கு அவங்க ஒருத்த மேல பிடிக்கல, இவன் ஏதோ இவர் வந்து நல்லது சொல்றாரு, எனக்கு அதனால இவரை பிடிக்குது, அப்ப இவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் நினைக்கிறேன், அங்க என்ன நடைமுறையில என்ன சாத்தியம் என்ன நடைமுறையில சாத்தியம் இல்லைன்றது கூட எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இல்லை. அப்ப எனக்கு அந்த அனுபவம் இல்லை, என்ன பண்றேன் இல்லை நான் பண்றேன் இல்லைன்றது நான் என்ன பண்றேன், எமோஷனலா நான் கனெக்ட் ஆயிடுறேன். இவர் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பேசுறாரு, அவங்கள திட்டி பேசுறாரு, அப்ப அவங்கள திட்டி பேசினாருன்னா அவங்கள திட்டினா எனக்கு பிடிக்கும். அப்ப நான் இன்னொரு பார்ட்டியை திட்டி பேசுறப்ப எனக்கு அது பிடிக்குதுன்றப்ப நான் இங்க கனெக்ட் ஆகணும்னு நான் டோட்டலா என்னோட சுயத்தை எழுந்து இவர் என்ன சொல்றாரோ அது டியூன் ஆயிடும். அப்போ என்னுடைய கான்சியஸ் மைண்டை நான் கனெக்ட் பண்றதை விட்டுட்டு அன்கான்சியஸ் மைண்ட்ல டியூன் ஆகி டோட்டலா நான் யாருன்றத மறந்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அவருக்காக தான் என் மூளை வேலை செய்யுது. அதுதான் இங்க வந்து சுயநிலை நடக்குது. ஐ பிகேம் சம்ஒன் எல்ஸ். அவரை மாதிரி இல்லை, நான் வேற ஒருத்தர் அவரால் மாறிடுறேன். சம்திங் இஸ் எசென்ஷியல் லாஸ்ட். என்ன தேவையோ அங்க இல்ல, ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, ஆனா அதை நான் லாஸ் பண்ணிடுறேன். crowd doesn't think and react, they doesn't evaluate. ஒரு crowdல இருக்க people வந்து திங்க் அண்ட் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, எவால்வேட்டும் பண்ண மாட்டாங்க. அன்கான்சியஸ்ல இதுல அன்கான்சியஸா ரேஸ் ஸ்லோகன்ஸ், ஒரு கட்சியில ஒரு ஸ்லோகன் சொல்றான்னா, ஒரு மதத்துல ஒரு ஸ்லோகன் சொல்றான்னா அந்த ஸ்லோகனை நம்ம பயன்படுத்துறோம் பார்க்கிறோம். ஒரு சிம்பிள் இருக்கு, நம்ம பல இதுல பாத்தீங்கன்னா இப்போ இதுலயே பாத்தீங்க கிறிஸ்டியானிட்டில சிம்பிள் இருக்கு. பல பேர் வந்து நான் எனக்கு நிறைய பேர் பார்த்திருக்கேன், இந்த காலத்துல இருந்தே கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது காமனா. கிறிஸ்டியானிட்டி வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, பேய் ஒன்ன சொல்லியே பல கிறிஸ்டியானிட்டில பேயின்னு சொல்லி வந்தாங்க. உனக்கு அகேன்ஸ்டா பேய் ஒர்க் பண்ணுதுன்னுவாங்க, உனக்கு பின்னாடி பேய் இருக்குதுன்னுவாங்க, உன நைட்ல பேய் வருதுன்னு சொல்லி பயங்காட்டுவாங்க. உனக்கு சின்ன வயசுல இருந்தே பேய்ன்னு சொல்லி அதுக்கு வந்து நம்ம ஆதி காலத்துல வந்து பேய் தொடப்பு கட்ட வச்சுக்கினா பேய் ஓடிடும், செருப்பு இருந்தா பேய் வராது. அதாவது ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு தொடப்பு கட்டிக்கு ஒரு எனர்ஜியும் செருப்புக்கு ஒரு எனர்ஜியும் நம்ம கொடுத்து வச்சுக்கணும் அந்த காலத்துல. இப்போ நம்ம யோசிக்கிறோம், சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் நடந்துருக்கு. அப்புறம் ஒருத்தர் வருவார் சொல்லுவாரு,
இந்த காம்பவுண்டை சுத்தி நீ எருக்கஞ்செடி நட்டுட்டினா அந்த பேய் காத்து கட்டுலாம் உள்ள வராது. கவனிச்சிருக்கீங்களா? அந்த காலத்துல நடந்ததுச்சா? எருக்கஞ்செடிக்கும் காத்து கருப்புக்கும் என்ன கனெக்ஷன்ன்றது கிடையாது. எருக்கஞ்செடிக்கும் காத்து கருப்புக்கும் கனெக்ஷன் பிரெயின்ல ஏற்படுத்துற. His power is gone. Already power cut. Power cut. cut ஆயிருச்சு. அவரோட மாஸ் போயிடுச்சு. எதுவோ வந்து தாக்கிருச்சு. அவர் காத்து கருப்புன்னு சொன்ன உடனே காத்து கருப்பு வந்துச்சு. தாக்கிருச்சப்பா. காத்து கருப்பு தாக்கிடுச்சு. இல்ல அதனாலதான் இது எல்லாம் தொடப்படாதுங்கிறது. தொட்டா என்ன நிகழும் பாருங்க, காத்து கருப்புன்னு சொன்ன உடனே கட் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி சதிச்சுக்கம் நிறைய நடக்குது சார், கவனம். இல்ல அப்ப கூட நம்ம என்ன பண்றோம், காத்து கருப்போட கனெக்ட் ஆயிடும் இல்லையா? நம்ம ஆட்டோமேட்டிக்கா காத்து கருப்போட கனெக்ட் ஆயிடுறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, உடனே பிரெயின் அங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. நான் இவ்வளவு தூரத்துக்கு லெக்சர் அடிச்சா கூட உடனே ஒரு காமெடிக்காச்சும் பிரெயின்ல மெசேஜ் கனெக்ட் ஆயிடுது. ஆமா சார், குழு தலைவர் எப்படியா அப்படி நாங்க அது கரெக்ட் தான். அந்த மாதிரி சரி, நான் இப்படியே பேசிடுறேன், உங்களுக்கு கேட்டுக்குங்க. நம்ம அப்புறம் பேசிக்கலாம், கரண்ட் வந்த பிறகு. நான் மொபைல்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தனியாக நாம் ஒரு விஷயத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு தனியாக கடவுளை நீங்கள் கும்பிடுறது வேற. தனியாக உட்காந்து கும்பிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு லெக்சர் அடித்து யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து கடவுளை கும்பிடும் போது என்ன ஆகுனா உங்களோட சுயத்தை எழுந்துருவோம் நம்ம. இதுதான் குழுவோட இது. அங்கே டோட்டலாக நம்ம மாறிடுறோம். இங்கே நமக்கு பெரும்பாலும் எனக்கு கரண்ட் கட் ஆகணும்னு என் மூடு போயிடுச்சு, ஸ்பிட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, ஓகே, ரைட். இப்போ குழுவுன்னு பார்த்தோம்னா அங்கே பல நேரங்களில் நேர்மை, எத்திக்ஸு இதெல்லாம் இருக்காது. அங்கே உனக்கு போதிக்கப்படுறதுலாம் நீ தேசபக்தன், நம்ம தேசபக்தன் நம்ம சொல்லு, ஆனால் உண்மையான தேசபக்தனாக இருப்பான்னு பார்த்தா இல்லை. அந்த தலைவனுக்கு வேண்டிய பக்தனாக தான் இருப்போம், அவருக்கு என்ன வேணுமோ அதுதான் இருப்போம். அந்த மாதிரி தான் அங்கே குழுவில் நமக்கு கற்பிக்கப்படுது. இது என்ன நடக்குது அப்படின்னா டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனோட டிஃப்ரெண்ட் வேற ஒரு பர்செப்ஷனில் போயிடுவோம் நம்ம. ராமு சார் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு டாக் பேசினார், ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஷேடோ பர்சோனா அப்படின்னு ஒரு விஷயம் நடத்தினார். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? என்ன தலைப்பு சார், திரும்ப சொல்லுங்க. ஷேடோன்னு ஒரு டாபிக் போட்டாரு. பர்சோனா அப்படின்னு ஒரு டாபிக் போட்டாரு. அது மாலதிக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சார், அவங்க தான் ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசினாங்க. ஞாபகம் இருந்தா கூட சொல்ல மாட்டோம், ஏன்னா நீங்க அதுல இருந்து கேள்வி கேட்பீங்க. கார்ல் கஸ்டாவ் யூங் அப்படின்றவர் தான் அந்த பர்சனாவை சொல்லியிருந்தாரு. இப்போ நான் சொன்ன எல்லா தீரியும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன தீரி தான் அது டோட்டலாகவே. அந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன தீரிகளில் தான் நான் இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன் நான். கார்ல் கஸ்டாவ் சொல்கிற அவரோட சீடர், அவர் சிக்மண்ட் ஃப்ராய்டோட சீடர், அவர் தான் இதை டோட்டலாகவே சொல்கிறார். அவர் சொன்னது தான் இந்த ஷேடோவும் நம்மளோட பர்சனாவும். ஷேடோன்றது நெகட்டிவாக மாறிடுவாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, நமக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருப்பா. ஷேடோன்றது என்னன்னா, நாமளாக இருக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் நாமளாக இருக்கிறது இல்லை, வேற ஒரு ரூபமும் நமக்குள்ள இருக்கு. எனக்குள்ள வேற ஒருத்தன் ஒளிஞ்சுட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? எனக்குள்ள வேற ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்றத பல நேரங்களில் எனக்கு என்னுடைய சுயரூபம் உனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா அப்படின்ற அந்த இதெல்லாம் சொல்றேன். அதுதான் நமக்கு கொடுக்குற ஷேடோ உணர்வுகள். அதாவது நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு நெகட்டிவ் ஏரியா. இது இந்த மாதிரி குழுல வரும்போது பல நேரங்களில் நம்மளோட சுயத்தை இருந்து நம்மளோட ஷேடோவா வெளியே வரும். அதாவது உங்களோட டோட்டல் ஐடென்டிட்டி போயிடுது, உங்களோட டோட்டல் பர்சனாலிட்டி போயிடுது. பர்சனான்றது என்னன்னா உங்களோட பர்சனாலிட்டி.
உங்களோட பர்சனாலிட்டி எப்பயுமே வந்து எத்திக்ஸை ஃபாலோ பண்ணும். எத்திக்ஸ் இது நேர்மையானது, இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, உள்ள ஒன்று சொல்லிட்டே இருக்கும், உள்ள ஒன்று பேசிட்டே இருக்கும். அதை நம்ம உன்னிப்பாக கவனிப்போம். ஆனால் ஷேடோவில் வரும்போது என்ன ஆகுன்னா எதையும் கவனிக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குழு என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டே இருப்போமே தவிர அந்த முழுக்க முழுக்க மாறிடுவோம், டோட்டலாகவே மாறிடுவோம். இந்த ஷேடோவா நாம் வந்து மாறிடுவோம் அப்படின்றது வந்து கார்ல் கஸ்டவ் சொல்கிறாரு. இந்த ஷேடோ ஒவ்வொரு மாறிடும், நம்மளோட டிரான்ஸ்மிஷன் போயிடும். அந்த குழுக்கு முழுக்க முழுக்க அவங்களோட, அதாவது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே குழு தலைவர் எழுதப்பட்ட ஸ்கிரிப்டில் தான் நம்ம ஆக்ட் பண்ணுமே தவிர நம்ம சுயமாக சிந்திக்க மாட்டோம் பல நேரங்களில். இது ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்குது. நான் அரசியலை மட்டும் சொல்லலை, மதங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மதங்களையும் நாம் வந்து யாரோ ஒருத்தர் எழுதின ஸ்கிரிப்டில் தான் நாம் ஆக்டிவாக இருக்கிறோமே தவிர நம்மளோட சொந்த மூலையில் யோசித்து பார்த்த ஆக்டிவாக இருக்கிறோமானா இல்லை. நம்மளோட சொந்த மூலையில் டிசிஷன் எடுத்தோமான்றா இல்லை. அது எடுத்தோம்னா நம்ம சிந்திக்கிறோன்னு அர்த்தம். நம்ம சொந்த மூலையை பயன்படுத்தி அலசனம்னா நம்ம கொஞ்சம் நம்மளோட சுயநினைவில் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம யார் யார் எந்த அளவில் சொந்த மூலையில் இருக்கோம், யார் யார் சொந்த மூலையில் இல்லை அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து அலசிக்கலாம். ஸோ இது அப்புறம் வந்து இந்த டோட்டலாக பிளைண்ட்னஸ் இருக்குது. செல்ஃப் மோட்டிவேஷன் கிடையாது. உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் அங்கே வராது. யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகிறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய பேருக்கு நம்ம தெரியும். இவன் குடும்பத்தை பற்றியே இருக்க மாட்டேன்றான் அப்படின்னு பல புலம்புவாங்க. குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டேறான், பிள்ளைங்களை பற்றி யோசிக்க மாட்டேறான், முழுக்க முழுக்க அங்கேயே இருக்கிறான் அப்படின்னு. இப்போ நாம் இறந்தவங்க எல்லாம் கணக்கு எடுத்தோம்னா குழந்தை குட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்துருந்தாங்க. அந்த குழந்தை குட்டியெல்லாம் கூட்டி என்ன பண்ணுச்சு? இவ்வளோ குழந்தைங்க இறந்து போச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தை குட்டிக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? அப்போ அந்த ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை லூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி இழந்திருக்காங்க. அப்போ சுயநினைவுல இருந்து போயிருக்காங்க. டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே போயிடுச்சு. அங்கே எமோஷ்னலாக ஒரு கனெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. அந்த எமோஷனல் கனெக்ஷன் லாஜிக்கலே கிடையாது. ஸோ டோட்டலாக என்ன இங்கே போனால் இப்படி நடக்கும்ன்ற அந்த திங்கிங் கிடையாது. போகிறது என்ன நடக்க போகுது, நமக்கு தண்ணி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, இது கிடைக்குமா, மயக்காட்சி விழுந்துருமா, கும்பல் இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம், இந்த திங்கிங் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் கடந்து எமோஷ்னலாக ஒரே கனெக்ஷன்ஸ். நமக்கு போறது விஷயம் நமக்கு அந்த சுயநிலையில அந்த நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத மட்டும்தான் வேணும். அது மட்டும் நடக்கணும்ன்ற ஒரு ஆசையில தான் நம்ம ஓடுறோம். அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்துருது. என்டையர் குரூப் சி த ஆப்பனன்ட் பீப்புள். அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு என்டையர் குரூப் வேற, அந்த டோட்டல் மாஸ் வந்து என்ன நினைக்குதுன்னா, இப்போ ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு மதம் எனக்கு பிடிக்கல, இன்னொரு மதம் பிடிச்சிருக்குன்னா நான் என்ன பண்றேன்னா இந்த மதத்துல இருக்கணும் எனக்கு அகெயின்ஸ்ட். நான் இப்போ போயிருக்கிற மதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற விஷயம். அப்போ டோட்டலா அந்த அகெயின்ஸ்ட் ஆப் ஆயிடுறாங்க. அதே மாதிரிதான் கட்சி, அதே மாதிரிதான் மற்ற கும்பலும், நம்மளை சுத்தி இருக்கிற சொசைட்டில இருக்கிறவங்களும். அந்த டீம் தெரியுமா அது நெகட்டிவ், நமக்கு அது செட் ஆகாது. இந்த டீம் தெரியுமா இது செட் ஆகும் நமக்கு. அப்ப அங்க எங்க ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆயிடுறோம், ஏதோ ஒரு விஷயத்துல அகெயின்ஸ்டா பாத்துக்கிறோம். ஓகே, ஆரம்பிச்சிட்டோமா? எங்க நிறுத்தினா? ஓகே, ரைட். சிம்பிள்ஸ் நம்ம பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 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 எமோஷன்ஸ் நம்ம வந்து பல குழுக்களோட பயணிக்கும் போது சில விஷயங்களை கனெக்ட் ஆகுறோம். அதுதான் நான் அகெயின்ஸ்டா சொன்னது வந்து பேய் பத்தி சொல்லி நம்மளோட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. பேய் சொல்லும் போது அங்க என்ன பண்ணிருந்தாங்க, பேய் வந்து உனக்கு சில நம்ம பொருள் காமிச்சா பேய் ஓடிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. கேக்குது இல்ல நான் பேசுறது? நமக்கு கற்பிக்கப்பட்டது என்ன கற்பிக்கப்பட்டது? சில பொருட்களை காமிச்சா பேய் ஓடிடும் அப்படின்ட்டு. அதுல அந்த லிஸ்ட்ல வந்து தொடப்பம் சொன்னேன், அப்புறம் வந்து செருப்பு சொன்னேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னேன். அப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டியில இருக்குது ஜெபமாலை. பலர் வந்து ஜெபமாலை போட்டுக்குவாங்க. இது வந்து ஒரு சின்ன பயம். அது ஜெபமாலை போட்டுக்குன்னா உங்களுக்கு பேய் வராது, காத்து கருப்பாண்டாதுன்ற ஒரு தகவலை கொடுத்து வச்சிருந்தாங்க. பலர் இதை போட்டுக்குவாங்க. பலர் நான் பார்த்திருக்கேன். நான் அது பயம், அந்த பயம் பல சினிமாங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். ஆங்கில படத்துல கூட காமிப்பாங்க.
அந்த மாதிரி சிலுவையை காமிச்சா பேய் ஓடிடுற மாதிரியும் இது போடுற மாதிரியும் இப்ப சில இதுல காமிச்சான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அதே உடைச்சிட்டான். அது உடைச்சிட்டான். இப்போ பாத்தீங்கன்னா பல சிம்பிள்ஸோட நம்மளோட மென்டலை டியூன் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டோட்டலா வந்து ரிலீஜியஸ்ல பல சிம்பிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி காமிச்சு அந்த சிம்பிளோட நம்மளோட டோட்டல் மைண்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சிம்பிளுக்கும் அந்த பைபிள் குரான் நம்ம எது இருந்தாலும் அது ஒரு ஹோலி புக் சொல்றோம். அந்த ஹோலி புக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதையும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நம்மளோட எமோஷன்ஸை வந்து டோட்டலா வந்து ஒரு பொருளோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இததான் வந்து கட்சிகள் என்ன செய்யுதுன்னா கொடிகளோட கனெக்ட் பண்ணிடுச்சு. ஒரு கொடிகளோட கனெக்ட் பண்ணிடுச்சு. எம்ஐஎம் ஒரு சிம்பிளோட கனெக்ட் பண்ணிருக்கு. சோ அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நாம வந்து எமோஷனலா அந்த விஷயத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த பொருளுக்கு உயிர் இல்லை. ஏதோ ஒரு பொருளை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணி வந்திருக்கோம். அப்ப அங்க கனெக்ஷன்ஸை எமோஷன்ஸ்லாம் ஒரு குழுவிலையும் ஏற்படுத்தும் போது அந்த பொருளுக்கு எதனா பாதிப்பு உண்டா கூட நமக்கு எமோஷனலா கோவம் வருதா இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்ம ஒரு கொடியை தூக்கி மெரிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கொடினா அந்த கொடியை இன்னொருத்தர் மெரிச்சா நம்ம கோவம் வருதா இல்லையா? இன்னொருத்தர் எரிச்சோம்னா கோவம் வருதா இல்லையா? ஆனா ஒரு சில கண்ட்ரில அதெல்லாம் அலோடு. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, அந்த கொடிக்கு நீ என்ன வேணா பண்ணி, நீ சட்டையை தைச்சு போட்டுக்கோ, எரிச்சுக்கோ, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா தேர் இஸ் நோ எமோஷனல் கனெக்ஷன்ஸ். நமக்கு இங்க எமோஷனலா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கொடியோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கொடியை நீ வேற எதனா பண்ணினா அதுக்கு மரியாதை கம்மின்றது. ஓகே, நல்லதா இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம், பிரச்சனை இல்லை. நல்ல விஷயங்கள் இருக்கிற வரைக்கும். ஆனா அதே வயலேஷனா மாறும்போது அப்ப எந்த அளவுக்கு அது தூண்டப்படுது, எந்த அளவுக்கு நம்மளோட எமோஷனை தூண்டுது. நெகட்டிவ் எமோஷனை தூண்டுறப்பதான் பிரச்சனை. பாசிட்டிவ் எமோஷனை கொடுக்குறப்ப பிரச்சனையே கிடையாது. இப்ப எந்த ஏரியால நமக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கிடைக்குது, எந்த ஏரியால நெகட்டிவ் எமோஷன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை நீ என்ன வேணா இன்டெலிஜென்டா இருக்கோ, நீ எப்படியாப்பட்ட இன்டெலிஜென்டா வேணா இருக்க, ஆனா வந்து உங்களோட இன்டெலிஜென்ஸ் டோட்டலா எல்லாமே தோத்துவிடும் எமோஷனல். நாம என்ன படிச்சவங்களா இருந்தாலும் பல நேரங்கள்ல நம்ம சொல்றோம்ல, படிச்சுமா இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, படிச்சவனுக்கும் எமோஷன்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. இது இன்னைக்கு நேத்து நடக்கல. சொல்லுங்க யாரு? ஓகே, ரைட். ஓகே, படிச்சவனுக்கும் எமோஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா படிச்சவனுக்கும் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த எமோஷனல் ஏரியால டச் பண்ணி தான் நம்ம கனெக்ட் ஆகும். அந்த எமோஷனல் தான் நம்ம ஒரு மாஸ் எமோஷன்ஸ். இப்ப மாஸ் ஹிப்னாசிஸ் நாங்க சொல்லுவோம். 100 பேரை உட்கார வச்சுட்டு கூட ஹிப்னாசிஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இது வந்து ஹிப்னாசிஸ்ன்றது மேஜிக் காமிக்கிறான். என்ன காமிக்கிறான்? நமக்கு 100 பேரை உட்கார வச்சுக்கிறான். 100 பேரா இருந்தாலும் அவன் பண்ற ட்ரிக்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. டோட்டலா நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட கான்சியஸை விட்டுட்டு அவன் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண போறான்ற மட்டும் தான் நம்ம கவனிக்கிறோமே தவிர என்ன ட்ரிக் பண்றான்றதுல நம்ம கவனிக்க மாட்டோம். அவனோட ட்ரிக்கே டோட்டலா அதுதான் மேஜிக். நம்ம சாதாரணமா நம்ம நாராயணன் சார் பண்ணுவார் மேஜிக். சாதாரண கேட் வச்சுட்டு பண்ணுவாரு. அப்போ சிம்பிளா ஒரு விஷயத்த நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்றது இயல்பான விஷயம். அங்க பூராவே நம்ம மேஜிக்ல என்ன கனெக்ட் ஆகுறோம்னா ஒரு ஜாய் மூமெண்டோட நம்ம கனெக்ட் ஆயிரு. ஏதோ ஒண்ணு காமிக்க போறாரு, வித்தியாசமா இருக்க போகுது. அப்போ நான் மேஜிக்கலா எதனா சொன்னேன்னா, இது நடந்ததுன்னு நான் சொன்னேன்னா நீ கனெக்ட் ஆயிடு. மேஜிக்கலா நடந்ததுன்னு ஏதோ ஒன்று சொன்னா நீ கனெக்ட் ஆயிடு. அப்ப அந்த கனெக்ஷனை உருப்படுறதுக்கு உங்களோட எமோஷனை தான் பயன்படுத்துறாங்க. நம்மளோட எமோஷன்ஸ் எங்கெல்லாம் பெரியவங்களோட எமோஷன்ஸையும் இன்டெலிஜென்டா இருக்கிறவங்களோட எமோஷன்ஸையும் நல்லா படிச்சவங்களோட எமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி கரெக்ட் பண்றாங்கன்றதுதான் உண்மை. நம்மளையே கரெக்ட் பண்றாங்க அப்படின்னா இளைஞர்களை கரெக்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. இளைஞர்களை கரெக்ட் பண்றதோ அவங்களை கனெக்ட் பண்றதோ ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, they speak language of myth. லாங்குவேஜ் ஆஃப் மித். அதாவது ஒரு தீரிய சொல்லுவாங்க, அது மித்து தான் இருக்கும். ஆனா வந்து அவங்கள முழுக்க நம்பிக்கையை ஏற்படுத்துறாங்க, நம்ப வைக்கிறாங்க. நம்புற அளவுக்கு அவங்க உங்களுக்கு லெக்சர் அடிக்கிறாங்க. நம்ம நம்புறோம். டோட்டலா they use language of myth தான். மித்துன்ற விஷயத்த நமக்கு தெரியாது, ஆனா அவங்க பயன்படுத்துறாங்கன்றதுதான் உண்மை.
அவேர்னஸ் டோட்டலா இது பண்றாங்க. நம்ம லாஜிக்கா அக்செப்ட் பண்றதே கிடையாது. லாஜிக்கல் அக்செப்ட் பண்றதுக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதா, அந்த நாங்க கனெக்ட் ஆயிருக்கேன்னா எனக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதா, எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னா நீ கனெக்ட் ஆயிடு. நீ ஒரு இடத்துல நம்ம வந்து போய் அவங்க எமோஷனலா ஒரு கட்சியை பத்தி உள்வாங்கிட்ட பிறகு நம்ம போய் என்ன லாஜிக்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதெல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு, நீ இந்த மாதிரி சிந்திச்சு பாரு, அந்த மாதிரி சிந்திச்சு பாரு, என்ன விஷயம் நீங்க கொடுத்தாலும் உள்ள போகாது. ஏன்னா அவன் டோட்டலா வந்து அவனோட சுயநினைவிலே இல்ல. சுயநினைவிலே இல்லைன்னா இட் இஸ் டியூன். அப்ப டியூன்னா எப்படி டியூன்டு? ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். அவர் சொல்றதெல்லாம் பொய், நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ஏற்கனவே அங்க ஒரு நெகட்டிவ் ஏரியா உள்ள நுழைஞ்சிச்சு, ஒரு பிளாக் பாயிண்ட் நுழைஞ்சிச்சு, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிளாக் பாயிண்ட் நுழைஞ்சிச்சு. அவர் 1000 நல்லது பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு பிளாக் பாயிண்ட மட்டும் தான் நம்ம உள்ள போட்டு டியூன் பண்ணி நிறைய கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தி யோசித்து வச்சிருக்கோம். அந்த யோசனை என்ன பண்றோம்னா பல பேர்கிட்ட நம்ம பேசுவோம். இது நடந்துச்சு தெரியுமாங்க, நான் இவங்களை நம்பினேன் தெரியுமா, இது நடந்துச்சு தெரியுமா, திருப்பி திருப்பி பேசும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பி நெட்வொர்க், பிரெயின் நெட்வொர்க்ல அதே மெசேஜை ஸ்டோர் பண்ணும் போது இட் இஸ் டோட்டலி ஃபில்ட் வித் த சேம் மெசேஜ். அப்போ உனக்கு 1000 பின்னாடி நல்லது நடந்திருந்தாலும் அந்த நல்ல விஷயங்கள் கனெக்ஷன்ஸ்ல இல்ல, கான்சியஸ் மைண்ட்ல இல்ல. அந்த கான்சியஸ் மைண்டுக்கு நீங்களே புகுத்திக்கிறோம். அப்ப அங்க மேல ஒருத்தன் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி இதெல்லாம் தப்பு அவன் பண்றாங்க, நான் சொல்றதா ரைட்டுன்னு சொல்றப்ப டோட்டலா உள்வாங்கி நம்ம சுயத்தை எழுந்து இவன் சொல்றதுதான் உண்மை அப்படின்றத அன்கான்சியஸா நாம நம்புறோம். நாம அன்கான்சியஸா நம்புறோம்ன்றது கூட நமக்கு தெரியாது, நம்ம நண்பன் தெரியவே தெரியாது, ஆனா அங்க அட்டாச் ஆயிடும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட சுயத்தை இப்போ விடுறோம். அந்த சுயத்தை விடுறதுல யங்ஸ்டர்ஸ் ரொம்ப லூஸ் பண்றாங்க. இப்ப சிம்பிள் ஆஃப் எமோஷன் சொல்லிட்டு பிலீவ் அண்ட் மதத்துல ஃபியர் அதை வந்து மேஜரா இப்போ கட்சிகள் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல ஆங்கரை பயன்படுத்து, ஒரு கோவத்தை உண்டு பண்ணி கனெக்ட் பண்ணுது. நம்ம மதங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ஃபியரை உண்டு பண்ணுது, ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. நீ இது இல்லைன்னா இது ஆயிடுவ, உனக்கு இப்படி இல்லைன்னா அப்படி ஆயிடும்ன்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணி அந்த பயம் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு அங்க கனெக்ஷன்ஸ் ஓகே இல்லைன்னா இப்படி போயிட்டு இப்படி ஆயிடுமோ அப்படின்ற அந்த பயம் வந்ததுனால என்ன பண்றோம், அந்த கனெக்ஷன் வந்துடும். டோட்டலா இப்படி டியூன் பண்ணி நம்மளோட கனெக்ஷன்ஸ் வந்து மாத்தி பண்றதுனாலதான் நாம அங்க கனெக்ஷன் ஆயிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. ஷேடோ சொல்லிட்டேன், நெகட்டிவ் இது பர்சனா வந்து பாசிட்டிவ் சைட்ல இப்போ ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் நடந்திருக்கும். அந்த பல விஷயங்கள் ஒரு சில கெட்ட விஷயம் கிடந்தா கூட நாம என்ன பண்ணுவோம், ஒரு சில விஷயங்கள் இவ்வளவு நல்லது பண்ணிருக்காருயா, இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க அப்படின்றப்ப அந்த நம்மளோட பர்சனாலிட்டி, அவங்களோட பர்சனாலிட்டியோட கனெக்ட் பண்றோம். பாசிட்டிவா கனெக்ட் பண்றப்ப நமக்கு நமக்கு சுயமோட தான் கனெக்ட் பண்ணுவோம். நெகட்டிவா கனெக்ட் பண்றப்ப மட்டும்தான் அங்க நம்ம வேற மாதிரி கனெக்ட் ஆகுறோம். பாசிட்டிவ்ன்றது நாம யோசிக்கிறோம், அனலைஸ் பண்றோம். அப்போ நாம அங்கேயும் தப்பு நடந்துக்கிறோம், அதை ஒத்துக்கிறோம். அந்த பர்சனல் அன்கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்ம பர்சனல் கான்சியஸ், கலெக்டிவ் அன்கான்சியஸ்னா நம்ம நெகட்டிவா போயிட்டோம், டோட்டலா அங்க சொல்றதை விட்டு கேட்கிறோம்னா கலெக்டிவ் அன்கான்சியஸ்ல இருக்கிறோம். செல்ஃபா யோசிக்கிறோமா, இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். இதுல 3 விஷயம் வந்து நான் இப்ப சொன்ன விஷயத்துல வந்து பர்சனல் அன்கான்சியஸ் போயிடுது, பர்சனல் கான்சியஸ் போயிடுது, பர்சனல் அன்கான்சியஸ் போயிடுது, கலெக்டிவ் அன்கான்சியஸோட இருக்கிறோம், கலெக்டிவா இருக்கிற அன்கான்சியஸோட இருக்கிறோம். நாம ஷேடோ ஆயிடுறோம். அதாவது இது வந்து இந்த ஷேடோவா மாறும் போதுதான் டேஞ்சரஸ் ஆகுது. அவன் என்ன சொன்னாலும் நம்ம அடிக்கிறதுக்கும், பிள்ளைங்க வந்து சண்டை போடுறதுக்கும், அடிக்கிறதுக்கும், எகிரி விழுறதுக்கும், என்ன வேணா நடக்கிறதுக்கு ரெடி ஆயிடுது. அப்போ கோபம், இந்த எமோஷன்ஸை ஒண்ணு கொஞ்சம் கனெக்ட் பண்றோம். நம்ம எவ்வளவு வீடியோ பார்த்தோம், எங்கெல்லாம் வந்து ஒரு 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 சுயமா நடந்துக்கிறாங்களான்னா நடந்துக்கல. நீங்க அந்த வண்டி ஓட்டின்னு வர்றதை கூட, பிள்ளைங்க வண்டி ஓட்டின்னு வர்றதை கூட நம்ம பார்த்தோம். வண்டி ஓட்டுறப்ப கூட பஸ்ல விழுறான், ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ல விழுறான். அப்ப கூட அவனுக்கு பயம் இல்ல. ஏன் பயம்னா அவனுக்கு பயம்ன்றதை தாண்டி ஏதோ ஒண்ணு பெருசா சாதிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம், அந்த பிம்பம் தான் இருக்குது. தவிர
நம்ம இருந்தோம்னா நம்ம இது ஆயிருந்தா என்ன ஆகும் அப்படின்றது. நாம இவ்வளவு நாள் வாழ்ந்தது, நம்ம அப்பா அம்மா பின்னாடி எப்படி கஷ்டப்பட்டாங்க, நம்மளோட ஃபேமிலி எப்படி இருந்தது, நம்ம பிள்ளைங்க கல்யாணம் கட்டி இருக்கோம், ஒய்ஃப் இருக்கா, பிள்ளைங்க இருக்கான், எதையுமே அந்த அந்த நேரத்துல திங்க் பண்ணாத டோட்டலா நம்மளோட சுயத்தை மறந்து வெளியில வர்றதுனால நாம இந்த மாஸ் ஏரியால நாம கண்ட்ரோலா இருக்க முடியவில்லை. ரொம்ப சுலபமா நம்மள வந்து வெளியில கூட்டு போயிடுறாங்க. இப்ப எந்த அளவுக்கு இந்த மாஸ் இது கலெக்ஷன் ஆகுது, ஒரு ஒரு கூட்டத்திலயும் நம்மளோட சுயம் இழக்கப்படுறோன்றதுதான் உண்மை. அந்த சுயம் இழக்கப்படுறதுல நாம சுயமா அனலைஸ் பண்றோமா, அந்த அனலைசஸ் ரொம்ப தெளிவா இருக்கிறப்ப வளர வளர நமக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருதுன்னு வச்சுக்கிட்டோம். ஓரளவுக்கு நம்ம ஏஜுக்கெல்லாம் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கோம். நிறைய யோசிக்கிறோம். தப்புன்னா தப்புன்னு சொல்றோம், ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொல்றோம். சில விஷயங்களை நாம அக்செப்ட் பண்றோம், சில விஷயங்களை தவறுன்றத சொல்லி எடுத்து சொல்றது நம்மளால முடியுது. ஆனா இதே வயசுல நம்ம வயசுலயே பலர் இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் நான் எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு பிடிச்சதுல இருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு பல நேரங்கள்ல நாம இருக்கிறோம். அது நாம எந்த இதெல்லாம் இருக்கிறோன்றது நமக்கு தெரியும். இது மதமோ கட்சியோ நம்ம மற்ற குழுக்களோ பத்தி சார்ந்தது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய தனி மனிதனோட விழிப்புணர்வும் அவனோட தனி மனிதனோட சுயநினைவும் இருக்குதா, அந்த சுயநினைவோட நாம இருந்தோம்னா எப்படியாப்பட்ட மாசு இருந்தாலும் எப்படியாப்பட்ட கூட்டமா இருந்தாலும் நாம இருக்கிறோம்ன்றத உணர்ந்தோம்னா என்னைக்குமே எந்த பிரச்சனையிலும் நாம மாட்ட மாட்டோம். எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணி சிந்திப்போம். இதுதான் இந்த மாஸ் சைக்காலஜி சொல்லுது. நிறைய பேசுவோம். இந்த கரண்ட் டிஸ்டர்ப் ஆனதுல நிறைய எனக்கு இது பண்ணல. மணி 8 ஆயிடுச்சு. உங்களோட டிஸ்கஷனுக்கு விடுறேன். பார்ப்போம். மகிழ்ச்சி. சார் ஒரு சம்மிங் அப் சொல்லுங்க சார். சம்மிங் அப் சொல்லிடுவா. ஆமா, ஒரு ஷார்ட் சம்மிங் அப் சொல்லுங்க. நான் இடையில் தடங்களுக்கு வருந்துகிறோம். தடங்களுக்கு வருந்துகிறோமா? நாங்களாம் லேட்டா ஜாயின் பண்ணோம்ல சார், அதனால ஒரு சம்மரி சொல்லுங்க சார். ஏன்னா கனெக்ட் பண்ண முடியல என்னால. புரியுது மேடம். அதாவது டோட்டலா இப்ப சைக்காலஜி, மாஸ் சைக்காலஜின்னா என்ன அப்படின்னா, ஒரு குழுவுல பயணிக்கும் போது, மாஸ் சைக்காலஜில ஒரு குழுவுல இருக்கும்போது ஒரு தனி மனிதனோட செயல் எப்படி மாறுது, எப்படி பாதிக்கப்படுது. அதாவது அந்த குழுவுல வந்து ஒவ்வொரு தனி மனிதனா சிந்திக்கிறானா அப்படின்றத அதை தாண்டி அவனோட அந்த குழுவுல அவன் எப்படி பாதிக்கப்படுறான் அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுதான் மாஸ் சைக்காலஜி. இப்ப நம்ம என்ன அந்த குழுவுல இருக்கிற போது நாம எப்படி யோசிக்கிறோம், குழுவோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நாம யோசிக்கிறோமா இல்ல வேற எதனா யோசிக்கிறோமா அப்படின்றத சொன்னேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நமக்கு இந்த இப்போ நடந்த ஆக்சிடென்ட், ஒரு சம்பவம் நடந்தது, இந்த மாதிரி நமக்கு வந்து என்னெல்லாம் சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு, என்னெல்லாம் சம்பவங்கள் இந்தியா பூரா நடந்திருக்கு அப்படின்றத சொன்னேன். இதனுடைய பாதிப்புகள் வந்து எல்லாமே குழுவா சேர்ந்ததுனாலதான். ஒரு விளையாட்டா இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஒரு திருவிழாவா இருக்கட்டும், இதெல்லாம் தான் நான் சொன்னேன். இதுக்கு காரணம் நம்ம வந்து அந்த குழு மேல வச்சிருக்க நம்பிக்கை, ஒவ்வொரு குழுவோடும் நம்ம பயணிக்கிற வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு காரணம் அவங்க கொடுக்கிற தகவல் என்னன்னா, அவங்க நம்ம நம்புற மாதிரி கொடுக்கிற தகவல். நாம அதை முழுக்க நம்புறோம், அதுதான் உண்மைன்னு நினைக்கிறோம். ஆனா அதை தாண்டி இது உண்மையா இல்ல பொய்யா, இது 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 அவங்க இப்ப பேயின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல பேய் சொல்லிதான் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது. பேய் ஒரு பக்கம் பேய் பயம் காட்டி கிறிஸ்டியானிட்டி வந்து, பேயின்றது உண்மையா? அப்ப பேய் போயிடும்னா செருப்பு காமிச்சா பேய் போயிடுமா, தொடப்பக்கட்டை காமிச்சா பேய் போயிடுமா, ஒரு சாதாரண ஒரு சிலுவையோ ஒரு சிம்பிளோ காமிச்சா பேய் போயிடுமா அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை கூட இல்லாத அளவுக்கு நம்மள வந்து உள்ள ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு மதத்திலயும் அந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொரு கட்சியிலயும் அந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொரு குழுக்கள்லயும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த குழுக்களும் ஒரு மொத்தமா குழுவா எடுத்துக்கோ, எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டாம். அந்த குழுக்கள் பல விஷயங்களை சொல்லுது. இன்னொரு குழுல இந்த குழுல ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு பிடிக்கல, அப்ப நான் என்ன பண்றேன், இன்னொரு குழுக்கு போறேன். அப்ப இன்னொரு குழுக்கு போகும்போது இங்க ஒரு விஷயம் பிடிக்கலன்றதுக்காக நான் இன்னொரு குழுக்கு போறேன். அங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த குழுவை பத்தி ஏடாகூடமா நிறைய பேசுறாங்க, எந்த குழு எப்பயுமே தப்புன்னு நிறைய சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கல. இந்த குழு தப்புன்னு சொல்றாங்க, இந்த குழு நான் தான் ரைட்டுன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா,
நான் வந்து அந்த குழுக்கள்ல இருந்தப்ப எவ்வளவு அளவுக்கு நன்மைகள் இருந்தது, எவ்வளவு அளவுக்கு எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தது, 1% எவ்வளவு பர்சன்டேஜ். இப்ப இந்த குழுவை பத்தி எனக்கு என்ன தெரியும், இந்த குழுதான் முழுசும் நல்லதுன்னு சொல்றப்ப நான் எந்த அளவுக்கு இதை நம்பணும், எந்த அளவுக்கு நான் நம்ப கூடாது அப்படின்ற சிந்தனையில நாம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோமா. நான் ஒரு குழு எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனா அந்த ஒரு குழு ரொம்ப நாளா பிடிச்சிருந்தது. ஒரு நேரத்துல சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கல, ஏதோ ஒரு விஷயங்கள் சாதகமா நடக்கல, இல்ல அவங்களே ஏதோ ஒண்ணு தப்பா பண்ணிட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் வேற ஒரு குழுக்கு போறேன். அப்ப நான் வேற ஒரு குழு சொல்றத நம்பும் போது இந்த குழுவோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணாத இது கரெக்டா இருக்கும்னு நான் பர்சூம் பண்றேன். நான் அது சரியா இருக்கும்னு பர்சீவ் பண்ணிட்டு நான் முன்னாடி இருந்த விஷயத்த விட்டுட்டேன் அப்படின்னா அப்போ நாம ஒரு அனலைஸ்ல இல்ல, அப்ப ஆய்வு இல்லை, தனி மனிதனோட ஆய்வு இல்லை. அப்போ நாம என்ன பண்றோம்னா நம்மளோட டோட்டல் கான்சியஸ்னஸ் லூஸ் பண்றோம். நம்ம அன்கான்சியஸா இவங்க சொல்றதையும் அவங்க சொல்றதையும் நம்ம என்ன பண்றோம், அவங்க எது பண்ண தப்பையும் நான் அன்கான்சியஸா எடுத்துக்கிறேன், இவங்க சொன்னதையும் நாங்க அன்கான்சியஸா நம்புறேன். அப்ப டோட்டலா மாஸ் கான்சியஸ்னஸ் போயிடுறேன். நான் என்ன இண்டிவிஜுவல் கான்சியஸ்னுக்கு இல்லை, நான் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ் போயிட்டு மாஸ் கான்சியஸ்க்கு போயிடுறேன். மாஸ் கான்சியஸ் போடுறப்ப அந்த குழு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை நம்புறேன். அதை நம்பும் போது என்ன ஆகுதுன்னா திருப்பி மறுபடியும் அங்க எதுனா தப்பு நடந்ததுன்னா மறுபடியும் இதே ரொட்டேஷன் போகும். அப்போ நம்மளோட விஷயங்கள் நாம தெளிவா சிந்திக்கிறோமா ஒவ்வொருத்தரும். அப்ப குழு சொல்றது எல்லாமே எல்லா நேரத்திலயும் சரியா, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் தப்பா இருக்கும், சில நேரங்கள்ல சில இது இருக்கும். ஒரு குழு தலைவர், அது மத தலைவரா இருக்கட்டும், கட்சி தலைவரா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அவர் பேசுற பேச்சுல எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்கு. ஒரு சிலர் ரொம்ப சாஃப்டா பேசி நம்மளை கவர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப எமோஷனலா பேசி இன்னொரு குழு மேல இருக்கிற கோவத்தை கிரியேட் பண்ணும் போது அவங்க ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. அது என்ன சொல்றாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட்னா, அது வந்து உனக்கு மாஸ் ஹிஸ்டீரியா கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்றாரு. மாஸ் ஹிஸ்டீரியா கிரியேட் பண்றாங்க, நமக்குள்ள ஒரு வெறித்தனத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. இது பலவிதமா நடக்குது. வெறித்தனத்தை கிரியேட் பண்றதுன்னா உங்கள் சாஃப்டா பேசியும் வெறித்தனத்தை கிரியேட் பண்றாங்க, நெகட்டிவா பேசியும் வெறித்தனத்தை கிரியேட் பண்றாங்க. அப்ப நான் எந்த அளவுக்கு எமோஷனலா அங்க கனெக்ட் ஆயிடுறேன், அந்த எந்த அளவுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நான் பயன்படுத்துறேன், அவங்களுக்கு நெகட்டிவ் எமோஷனை பயன்படுத்துறேன், எந்த அளவுக்கு நான் பாசிட்டிவ் எமோஷன் எடுக்கிறேனா இல்லையா அப்படின்ற சிந்தனையும் நமக்கு வேணும். அப்போ வந்து நம்மளோட அனலைசிஸ், செல்ஃப் அனலைசிஸ் எங்க இருக்கு. ஸோ எமோஷனலா நாம தனித்தன்மை இழக்கிறோம், எமோஷனலா கனெக்ட் பண்றோம், அந்த எமோஷன்ஸ் ஸ்ப்ரெட் பண்றோம், எமோஷன்ஸ்ல இப்ப ஸ்ப்ரெட் பண்றோம். அது பலர்கிட்ட நம்ம பேசுறோம், அங்க வந்து கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான் இருக்குது. கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஒரு கூட்டு விழிப்புணர்வு தான் இருக்குது தவிர சுயமான விழிப்புணர்வு இல்லை. இது 3 விஷயத்தை தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. யூ ஆர் லூசிங் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி, யூ ஆர் கனெக்டிங் வித் எமோஷனல் ஏரியா, அந்த எமோஷனல் இஸ் அ கண்டீஜியஸ், இட் மே பி நெகட்டிவ் எமோஷன்ஸோட நீங்க கனெக்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களோட டோட்டலா அவேர்னஸ் வந்து கிடையாது. நீங்க உங்களோட சேர்ந்து இருக்கிற குழு என்ன சொல்லுதோ அந்த விழிப்புணர்வுல தான் இருக்கீங்களே தவிர உங்களோட சொந்த விழிப்புணர்வு இல்லை. ஸோ யூ ஆர் ஆன் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், யூ ஆர் ஆன் இண்டிவிஜுவலி அன்கான்சியஸ் அப்படின்றாரு. இந்த 3 விஷயம் மேஜரா பண்றாரு. சோசியல் ஐடென்டிட்டி இருக்க தவிர இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி கிடையாது. சோசியல் ஐடென்டிட்டியை வச்சுதான் நம்ம அங்க பேசுறோம். சோசியல் ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம வந்து ஒரு பதவியோ ஒரு உயர்வோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நான் ஒரு மதத்துல இருக்கேன்னா அங்கே எனக்கு ஏதோ ஒரு பர்சனாலிட்டி கிடைக்குது, எனக்கு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. இவர் வந்து நல்லவர், இவர் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாரு, இவரால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துடுறாங்க. அந்த ஐடென்டிட்டியை நான் எடுத்துக்கிட்டு நான் இதெல்லாம் கரெக்ட் நான் உங்களோட பயணிக்கிறேன். சில நேரங்கள்ல கடைசியில தெரியுது நான் பயணிச்ச தூரம் வந்து சரியில்லைன்றது தெரியும் போது நம்ம மாத்திக்கிறோம். ஆனா மாத்தினா உண்டு, மாத்த முடியாத தூரத்துக்கு போயிட்டோம்னா நம்மளால மாற முடியாதுல்ல. சில நேரங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பிரச்சனைகளும் வருது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து இவங்க இது சொல்லியிருக்கார், சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருக்கார். அவரோட ஸ்டூடெண்ட் வந்து கார்ல் கஸ்டவ் யங் அப்படின்றவரு, அவர் எழுதின சில விஷயங்களை தான் நான் இதை பேசினேன். லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவலிட்டி, அன்கான்சியஸ் கான்சியஸ்னஸ் இருக்கு, சைக்கிக் ஃபோர்ஸ், ஒரு விதமான ஒரு சைக்கிக் ஃபோர்ஸ் வந்தது நமக்கு. தென் நாம வந்து நார்மலாவே இல்லை, வேற ஒருத்தரா மாறிடுறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சுயத்தெல்லாம் எழுந்துடுறோம். அப்புறம் க்ரௌடு என்ன திங்க் பண்ணுதோ அதை தான் திங்க் பண்றோமே தவிர அதை வந்து ரியாக்ட் பண்றோமே தவிர அதை எவாலுவேட் பண்றது கிடையாது. நம்ம
இந்த செய்திகள்லாம் இதுல நான் டோட்டலா சொல்லியிருக்கேன். ஒரு ஓவராலா சொல்ல போனா நாம கான்சியஸா ஒரு இண்டிவிஜுவல் டீம்ல போனோம்னா கான்சியஸா இருக்கிறத மறந்துருக்கோம். அப்ப நம்ம கான்சியஸா வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பெரும்பாலும் வளர்ந்த பிறகு மெச்சூர்ட், இப்ப நாம எல்லாருமே கான்சியஸா தான் இருக்கிறோம், அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம அந்த கொஞ்சம் கான்சியஸோட நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால மாஸ் கான்சியஸ்னஸ்ல போய் மாட்ட மாட்டோம், மாஸ் இதுல போயிட்டு சிக்க மாட்டோம். மாஸ் சைக்காலஜில வந்து அவங்க என்ன சொல்றாங்க சொல்லட்டும், எனக்குன்னு ஒரு தயவு உணர்வு இருக்கு, எனக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, என்னோட சிந்தனையில நான் யோசித்து முடிவு பண்ணிக்கிறேன். எல்லா விஷயத்தையும் எல்லாமே மாஸ்ல இருக்கிற லீடரா இருக்கிறவங்க, ஒரு கும்பலோட குழுவோட லீடரா இருக்கவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பவும் கூடாது. அதை என்னன்றதை அனலைஸ் பண்ணா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கு, இண்டிவிஜுவாலிட்டி நம்ம விட்டு மறக்கல, நாம எமோஷனலா கனெக்ட் ஆகலாங்க. நம்ம அவங்க கோமா பேசுறாங்க இன்னொருத்தருன்றதுக்காக நானும் அந்த கோவத்தை எடுத்துக்கல, நான் அந்த கோவத்தை விட்டுட்டு என்னோட நிலையில இருந்து நான் அனலைஸ் பண்றேன், ரைட்டா வாங்க, அது ரைட்டுனா எந்த அளவுக்கு நான் கோவப்படணும், எந்த அளவுக்கு நான் அதை பயன்படுத்தணும், அவர் போற எமோஷன்ஸ்லயே நான் போகக்கூடாது. அப்போ நான் எந்த அளவுக்கு என்னோட எமோஷன்ஸை நான் பேலன்ஸ் பண்றேன்னா எமோஷனலா கான்சியஸா இருக்கேன். அந்த எமோஷனல் அன்கான்சியஸ் போயிட்டோம்னா நம்ம என்ன பண்றோன்னே தெரியாது. அப்போ ஷேடோ உள்ள வருது. அந்த ஷேடோ உள்ள வர்றதுதான் ஷேடோ வந்து நெகட்டிவ் ஏரியா. நமக்குள்ள இருக்கிற இன்னொருத்தர், நமக்குள்ள ஷேடோவா மறைஞ்சிருக்கிற இன்னொரு பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி நம்மள எதையுமே வருது. அப்போ நாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க டியூனுக்கு அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டுக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு நாம ஒர்க் பண்றோமே தவிர நம்மளோட ஓன் ஸ்கிரிப்ட் என்ன, என்னோட சுயநிலை என்ன, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எல்லாத்தையும் மறந்துடும். அப்போ வி ஆர் லூசிங் ஃபேமிலி, வி ஆர் லூசிங் கிட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மறக்கிறோம். அப்ப எல்லாமே மறந்துடுறதுனால என்னோட சுயத்தை டோட்டலா மறந்துடுறோன்றது தான் உண்மை. அப்போ நாம வந்து ஒஸ்டா பிஹேவ் பண்றதுக்கு நாம ஆரம்பிச்சதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது யங்ஸ்டர்ஸ்ல வரும்போது அவங்களுக்கு இன்னும் சுத்தமா எதுவுமே புரியல. அவங்க என்ன வேணா பண்றாங்க, நான் பண்றதெல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. சரின்னு நினைக்கும் போது பல நேரங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது நம்மளால வெளியில வர முடியல, மாட்டிக்கிறோம். பெரிய சூழ்நிலையில மாட்டி இக்கட்டான சூழ்நிலை வந்த பிறகுதான் சில விஷயங்களை உணர்றோம். பெரிய லாஸ் ஆன பிறகு உணர்ந்து என்ன பிரயோஜனம்? அப்போ கான்சியஸ்னஸ் வேணும் நமக்கு. அந்த கான்சியஸ்னஸ் மாஸ் சைக்காலஜி எங்க இருந்தாலும், பெரிய கூட்டமா இருந்தாலும், பெரிய கட்சியா இருந்தாலும், ஒரு மதமா இருந்தாலும், ஒரு சமுதாயத்தோட கூட்டமா இருந்தாலும் நம்மளோட சுயநிலையில நாம இருக்கணும்ன்றது கால் கஸ்டவ் சொல்ற வார்னிங், அவர் கொடுக்குற வார்னிங்னஸ். சைக்காலஜில இப்படி எல்லாம் இருக்கும்னு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கால் கஸ்டவ் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களை ரொம்ப யோசிக்க அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி அனலைஸ் பண்ணீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ் வரும். செல்ஃப் அவேர்னஸ் வந்தீங்கன்னா நீங்க அவேர்னஸா இருப்பீங்க, பொழுதுவருக்கு எதுலயும் சிக்க மாட்டீங்க. இது எல்லாருக்கும் நாம சொல்ல வேண்டிய விஷயங்கள். சொல்றவங்க கேட்கிறவங்க அவங்க அனலைஸ் பண்ணிக்குவாங்க, கேட்காதவங்கள எமோஷனலா அடிபட்டு கொண்டு அவங்களோட சுய இது வரும்போது மாறுறவங்க விட்டு அப்படின்ற வார்னிங் கொடுக்குறாரு கால் கஸ்டவ். சொல்ற இவங்க ரெண்டு பேர் சொன்ன தீரிஸ் தான் நான் இன்னைக்கு பேசுறேன், கனெக்ட் பண்ணி பேசியிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சிங்க. பேசலாமா? வாங்க சார். இந்த சூழ்நிலைக்கு இந்த தளத்துக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்பு இது. மைண்ட் யுவர் மைண்ட். ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்கிற தனி மனிதன் எல்லாமே நல்லவன் தான். அவன் சிந்தனை எங்க தொலைகிறான்னா மாஸ்ல தொலைகிறான். அது மதமா இருந்தாலும் சரி, மதம் பேரே மதம் தான். மதம் எந்த மதமா இருந்தாலும் மதம் அப்படின்னா மதம் தான். அது மதமா. அரசியல், அரசியல்ல கும்பல் சேர்ந்தா ஒரு நல்லவனை திருடனாக்கலாம், திருடனை நல்லவனாகிடலாம். அதனால பல பல உதாரணங்கள் அது உள்ள போதான். ஒரு ஆட்சியை தூக்கி போடலாம், பொய் சொல்லி கூட தூக்கி போட்டு மேல வந்து உட்காந்துக்கலாம், அப்புறம் பொய் சொல்லி மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அரசியலுக்கு அப்படிதான் இருக்கு. சினிமா சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு அமெரிக்காவில் அங்க ரிலீஸ் ஆகிற படத்துக்கு பால் ஊத்துறாங்க மேல, எங்கே கட் அவுட் இருக்கு. யாரு எங்க என்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு போயிட்டு பெரிய அறிவாளின்னு சொல்லி அவன் போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு அங்க கட் அவுட் வச்சு பால் ஊத்துறான். இது ஒரு மாஸ் சைக்காலஜி. தனி மனுஷனா பண்ண மாட்டான் அந்த வேலையை. விளையாட்டு ரசிகர்கள் கூட எடுத்துக்கங்க. 2 நாடு விளையாடுது,
அந்த ரசிகர்களுக்கு என்ன ஒரு ஆவேசம், விளையாட்டை பார்க்கறானா அங்க போய் அரசியல் வச்சுக்கிறான். அதை வந்து மொத்தமும் உற்சாகப்படுத்தணும், அரசியல் படத்தை உற்சாகப்படுத்தணும். இது ஒரு மோசமான பின்விளைவுகள் தான் ஏற்படுத்தும் மக்கள்கிட்ட. இது ஒவ்வொரு வேலையிலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பள்ளி மாணவன் கூட ஒரு கல்லூரிக்கு போயிட்டான்னா அவருடைய ஆட்டிடியூடே மாறி போகுது. அவன் பஸ் ரூட் தலான்றான், ட்ரெயின்ல அடிச்சுக்கிறான். எதுக்கு பண்றான்? எல்லாமே மாஸ் தான். அதுல திரைப்படத்துல ஒரு காலகட்டத்துல ரொம்ப மோசமா இருந்தது, இன்னும் பார்த்தா அதிக மோசமா தான் இருக்கு. 1982 ஒரு கவிதை எழுதினேன், தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல, மோசம் போகும் மக்களை பார்க்க மனசு பொறுக்கல. இது 82 எழுதுனது. திரைப்படமே உலகம் என்று திறமாய் நம்புது, தரைமட்டமாவதற்கு தடத்தை தேடுது, தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல. வேடம் போடும் வீணர் தம்மை வாழ்க என்குது, வேடம் போடும் வீணர் தம்மை வாழ்க என்குது, மக்கள் வாட்டம் போக்கும் திட்டம் காணும் வகை மறக்குது, தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல. சுயமரியாதை தத்துவம் தான் சூன்யமாகுது, சுயமரியாதை தத்துவம் தான் சூன்யமாகுது, தன்னையே அவமரியாதை செய்து கொள்ள அடம் பிடிக்குது, தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும். இது தமிழ் தேசம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்துதான். ஆனா தமிழ்னா பாடும்போது தமிழ் தேசம் சொல்றோம். தமிழன் புகழ் வளர வேண்டும் என்றே கலை வளர்த்தனர். கலை சென்னலை. தமிழன் புகழ் வளர வேண்டும் என்றே கலை வளர்த்தனர், அந்தோ இன்று தருதலையாய் மாறும் வண்ணம் மடமை களை வளர்ந்ததே, தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல. அறிவார்ந்த ஆண்மையுடன் ஆண்டு வந்தது, அறிவார்ந்த ஆண்மையுடன் ஆண்டு வந்தது, இன்றோ அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அடங்க நினைக்குது, தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல. தடியெடுத்த பெயர்களெல்லாம் தண்டல் காரணம், தடியெடுத்த பெயர்களெல்லாம் தண்டல் காரணம், வீணர் கூட்டம் சேர்க்கும் பெயர்கள் எல்லாம் கொள்கை தலைவனா. கூட்டம் சேர்க்கும் திறமை மட்டும் ஓட்டு பெறும் என்றால் இனி பாம்பு குரங்கு வித்தையாளனும் ஆட்சி செய்யலாம், தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல. கவர்ச்சியான உடல் வேண்டும் தலைவருக்கென்றால், கவர்ச்சியான உடல் வேண்டும் தலைவருக்கென்றால் இனி இசை தட்டு நடனமாதும் தலைவராகலாம், தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல. கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பே தோன்றினான், கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பே தோன்றினான், இன்றோ கண்ணும் மண்ணும் தெரியாமல் கெட்டலைகிறான், தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல. என்னவென்று சொல்வதெங்கள் மக்கள் போக்கினை, என்னவென்று சொல்வதெங்கள் மக்கள் போக்கினை, என்ன என்ன இதயமெல்லாம் எரிந்து வாடுதே, தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல. 1982 2025. கைதரலாம் சாருக்கு எல்லாரும். This is the mass mentality. தனி மனிதனா நல்லவனா தான் இருக்கிறான், அந்த கும்பல் ஏறும்போது டிரான்ஸ்பார்மர் மேல கூட ஏறலான்றான், கரண்ட் கம்பி தொங்கலான்றான். 82ல எழுதுனது இன்னைக்கும் வந்து அது கரெக்டாவே ஆப்டாவே இருக்காது. 82ல எழுதுனது இது இப்ப பார்த்தா இன்னைக்கும் வந்து ஆப்டா இருக்காது. இந்த பழைய நோட்டு புத்தகம், இந்த கலரை பாருங்க எப்படி இருக்கு. ஓகே ஓகே சார். சார் இந்த ரெண்டாவது வாசிக்கிறேன். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இதேதான் இருக்கும், இதுதான் இருக்குன்றீங்க. எல்லாத்துக்கும் இந்த மாஸ் மென்டாலிட்டி தான் காரணம். தனி மனிதனா ஒவ்வொருத்தரும் நல்லவன் தான். பக்தி கூட அப்படித்தான். பக்தின்றது என்ன? தன்னை நெறிப்படுத்திக்கிற பக்தி. அத தன்னை நெறிப்படுத்துகிற பக்தி வந்து கும்பல் சேரும்போது மாஸ் மென்டாலிட்டியை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். அதான் உண்மை. எல்லா மதங்களும் அன்பை போதிக்கிறது அப்படின்னா இவையா கத்தி தீக்கின்னு ஓடுறான் வெட்டுறதுக்கு அர்த்தம்னு? அப்போ அங்க அடிபட்டு போகுது, தனி மனித ஒழுக்கம் வந்து அடிபட்டு போகுது. அதே மாதிரிதான் இப்போ விளையாட்டு, கை குலுக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப ஏன் விளையாட போனீங்க? அது நம்ம ஒரு ஆள் நம்மளால ஆஹா ஓஹோ ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, அதுக்கு எதுக்கு போடுறது? அது see, this is all mass mentality. The leaders have the responsibility to guide the people, to lead the people in the right direction. இந்த mass mentality தெரிஞ்சு ஒரு தலைவன் நல்ல தலைவனா வந்தா அந்த சமுதாயம் உருப்படும்.
வர்றவெல்லாம் ஃப்ராடாகவும், வர்றவெல்லாம் சுயநலமாகவும், வர்றவெல்லாம் எப்படி குழம்புன குட்டையில மீன் பிடிக்கலான்னு வந்தான்னா நிச்சயமா சமுதாயம் பாழ்படும். நிறைய உதாரணங்களை பார்த்துட்டு இருக்கலாம். நான் யாரும் நம்ம உள்ள போய் உதாரணம் கொடுக்க தேவை. நம்ம நடைமுறை உதாரணங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம 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 சார்ந்த இதுல இருந்து வெளியில வரணும் பாக்குறதுக்கு. அதை அதுதான் சொன்னாரு, உன்னை அறிந்தால். அதுதான் நிறைய பாடல்கள் நம்ம எழுதுறோம், பாடுறோம் நம்மளே கூட. ஆனா விஷயம்னு வரும்போது விட்டுட்டு தான் பிடிச்ச வச்சு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அது ஒரு அடிப்படை. இது மாஸ் சைக்காலஜி. மாஸ் சைக்காலஜி, அந்த மாஸ் சைக்காலஜி அது பக்தியா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, விளையாட்டா இருந்தா கூட சரி, ஒரு நல்ல தலைவனம், ஒரு நல்ல மனிதர்கள் முன்னெடுத்தா நல்லபடியா இருக்கும். ஏன் இந்த கேரளாவில் சினிமா ஒரு கட்டுப்பாடு தான் இருக்குது, தமிழ்நாட்டில் அது போகுதுன்னா காரணம் என்ன யோசிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதை அங்கங்க இருக்கிற தலைவர்கள் இல்ல கலைஞர்கள் இவங்கெல்லாம் அதுக்கு காரணமா இருக்கிறாங்க. அந்த சமுதாயம் உருப்படுறதுக்கு நல்ல அழகான தலைப்பு இந்த டைம்ல எடுத்திருக்கீங்க. இதுனாக்கா அதாவது அந்த பழைய கதவு தேடி பிடிச்சி எடுத்தேன் இப்பதான். அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் தட். நன்றி, வரேன். மகிழ்ச்சி சார், நன்றி சார். யார் பேசுறது அடுத்தது? நான் பேசிடுவேன் சார். வாங்க சார். கேக்குதா? ரொம்ப அருமையான உரை சார். மாசா பேசி மாசா காட்டிட்டீங்க. விடாது கருப்பு மாதிரி பல்வேறு தடங்குகள் வந்தாலும் நீங்க தொடர்ச்சியா பேசி இடையிடையே இணைந்து மிக சிறப்பான உரை கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுல அண்ணாதுரை, அவங்க எம்ஜிஆர் இவங்கெல்லாம் இறந்தப்ப கூட நிறைய கூட்டம் கூடிச்சு. அவ்வளோ கூட்டத்திலையும் கூட இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்வுல நிகழல. ஆனா இது வேற மாதிரி நடந்துருச்சு. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி பீரியட்ல நிறைய தலைவர்கள்லாம் பேசினாங்க. இங்கே மயிலாப்பூரில் பேசும்போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசினார். அவர் பேசுறது ஒரு சைக்கி உரை தான் சொல்லணும். அவர் பேச 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 அந்த கூட்டத்தில் அவ்வளோ ஒரு உணர்ச்சிகரமாக போச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா கவர் பண்ணியிருந்தீங்க. அது குழுவாக இருக்கும் போது நம்ம தலைவனை முழுமையாக நம்புகிறோம், சொந்த மூளையை பயன்படுத்துவதில்லை அப்படின்றத பட்டவர்த்தனமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி க்ரௌட் டஸ் நாட் திங்க் அண்ட் ரியாக்ட், ஓன்ட் எவால்வேட், அந்த நல்ல எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கீங்க. எருக்கஞ்செடிக்கும் காத்து கருப்பு, ஹோலி புக்கு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. செருப்பு, தொடப்பம், இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன், பாசிட்டிவ் எமோஷன், நம்ம இன்டெலிஜென்ஸ் எப்படி தோற்று போகிறது, எந்த சூழ்நிலையில் தோற்று போகிறது, அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்கீங்க. லாஜிக்கல் அசெப்டன்ஸு, எமோஷனல் கனெக்டு, இந்த ஷேடோ அண்ட் பர்சோனா அதை திருப்பி ஞாபகப்படுத்தினீங்க. ஓவராலாக இந்த நடந்த நிகழ்வுக்கு ஒரு உளவியல் ரீசன் நீங்கள் கொடுத்து விளக்கிருக்கீங்க. அதுக்காக வாழ்த்துக்கள் சார். லாஸ்ட்டாக கேரளாவை பற்றி சொன்னார். கேரளாவில் அவங்க படித்தவர்கள் ஜாஸ்தி தான் இருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே அங்கே தான் தற்கொலைகளும் ஜாஸ்தி. அதையும் சொல்ல விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார், நன்றி. நன்றி. பேசுறீங்களா? நான் வரேன் சார். வசந்தி மேடம் பேசுங்க. வசந்தி மேடம் இல்லைங்க சார், நீங்க பேசுங்க சார். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கறோம் உங்களுக்கு. ஓகே சார், மிக நல்ல ஒரு உரை சார். நீங்க கட்டாயமே ரொம்ப நல்லா சொல்லியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் காஃப் வர முடியல, இணைய முடியல. இணையும் போது ஆஃப் பண்ணி விட்டுருச்சு என்ன. அது இல்ல, இங்க பிரச்சனை கரண்ட் வரல. ஓகே ஓகே. அப்புறம் நான் சரி இன்னைக்கு இல்ல போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இருந்துச்சு. சரி மேடம், அது காத்து கருப்பு மேடம். காத்துக்க கரெக்ட். அங்க இருந்து அங்க போயிருச்சு. அதாவது இந்த மாஸ் சைக்காலஜி ரொம்ப சேட் சார். ஏன்னா ஒரு ஊர்லயுமே அதை அதனுடைய இம்பேக்டை நாங்க பாக்குறோம். இப்ப இந்த ஊர் மாஸ் சைக்காலஜில ரொம்பவே இந்தியன்ஸ் அடிபடுறோம். இது ஏன் அடிபடுறோம் அப்படின்னா, ஒரு ஹேட்ரட் டெவலப் பண்ணிட்டாங்க. ரெண்டு விதமா நான் பார்க்குறேன் இதை. ஒன்று நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கணும், நம்ம பிஹேவியர் சரியில்லைன்னா நம்ம இப்படி தான் நம்ம சீரழிவோம், எங்கே வந்தாலும் சீரழிவோம். ஏன்னா இந்த இந்த ஊரில் நீங்கள் பழைக்க வந்திருக்கிறீங்க, படிக்க வந்திருக்கிறீங்க, வேலை பார்க்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க இது நான் என்ன வேணா பண்ணுவேன், இந்த ஊர்ல இந்த ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்காம ஊர்வலம் போறது,
ஹோலினா வந்து ரோட்ல போய் இது பண்றது, ஹோலி கொண்டாட்டம் கொண்டாடுறது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்ச உடனே அதாவது யா யாராவது எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா ரோட்ல போய் நீங்க ஊர்வலம் போனீங்கன்னா யாரால அக்செப்ட் பண்ணீங்க? இன்னொரு கண்ட்ரில வந்துக்கிட்டு அப்போ வந்து அவங்களோட மாஸ் சைக்காலஜி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்மளோட மாஸ் சைக்காலஜி என்னோட மதத்தை நான் காமிப்பேன், என்னோட மதத்தை நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவேன், எனக்கு தான் எல்லா ரைட்டும், நீ உனக்கு ஒரு சின்ன ரைட்டு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள இருந்துக்க, அது இல்லாம நீ வெளியில வந்து இப்படி பண்ணா அந்த மற்றவங்களோட மாஸ் சைக்காலஜி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறேன் ஆனா நீ எங்க கல்ச்சரை மாத்துற, இந்த கல்ச்சரை நீ மாத்தாத அப்படிங்கிற சைக்காலஜி வந்து தான் இவ்வளவு ஹேட்டட் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த இந்த ஹேட்டட் நம்மளா டெவலப் பண்ணுது. ஏன் அப்படின்னா எங்க போனாலும் நமக்கு வந்து ஒரு இந்தியன்ஸ்க்கு ஒரு ஒரு என்ன குவாலிட்டி நான் சொல்ல விரும்பல, அவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்னா தே வாண்ட் டு டிஸ்பிளே their ரிலிஜன். ஏன் நீ உள்ள வச்சுக்கங்க, உங்க வீட்டுக்குள்ள சாமி கும்பிட்டுக்குங்க, ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அங்க போய் சாமி கும்பிட்டுக்குங்க, ரோட்ல நீ நடந்து போறீங்க அப்படின்னா டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்ப எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? ஸோ இந்த இந்த சைக்காலஜி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது. சரி, நீங்க பார்த்தீங்கன்னா சைனால வந்து சினிமா கிடையாது, சினிமா பேண்ட் அங்க. அங்க வந்து அவங்க ரொம்ப சென்சர்ஷிப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. அவங்க எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. கம்யூனிட்டிக்கு என்ன கரெக்டோ, கண்ட்ரிக்கு என்ன உள்ளதோ அது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம எங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சோம், நம்ம ஃப்ரீடம் வந்து அன்கன்ட்ரோலபிள் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. அந்த 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 ஃப்ரீடம் எங்க இருந்து வந்துச்சு நமக்கு? நமக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது நம்ம ரைட்டுன்ட்டு. அது நம்ம ரைட் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும். யாராவது ஒரு லீடர் வந்து சொல்லணும் இது உன்னோட ரைட் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு வச்சுங்களேன், ஆனா அவங்க தான் ஃபியரையும் கிரியேட் பண்றாங்க. இப்போ இந்த ஊரும் சரி நம்ம ஊரும் சரி அந்த பொலிட்டிக்கல் ஃபிகர் வந்து ரொம்பவே வந்து அத்தாரிட்டேட்டிவா டிக்டேட்டரா இருந்தாங்கன்னா அப்படின்னா அந்த மாஸ் சைக்காலஜி மாறிடும். இல்லை நீ தான் நல்லவன் அப்படின்னு சொல்ல வச்சிரும் உங்களை, நீ தான் உலகத்திலே நல்லவன், இல்லாட்டி எனக்கு வந்து இடையூறு வரும் அப்படிங்கிறதுக்காகவே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோ ஃப்ரீடம் ஆஃப் என்னமே இருக்காது, ஒரு ஃப்ரீடம் இருக்காது. அப்படிங்கிறது போது நீங்கள் இந்த மாஸ் சைக்காலஜி என்ன பண்ணுது அப்படின்னா நீ தான் வசதி, நீ தான் கடவுள், நீ தான் எல்லாம், நீ தான் என் நாட்டை காப்பாற்றுவ அப்படிங்கிற சைக்காலஜி நமக்குள்ள வர ஆரம்பிக்குது இல்லை? இதனால நிறைய அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து சுயமா சிந்திச்சா கூட அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம மாற வேண்டிய கட்டாயம் வரது. நீங்க பேசவே முடியாது இல்லை? எங்கேயாவது நீங்க வந்து ஏதாவது ஒரு கட்சியை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஸோ ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் அது தப்பு. இங்கேயும் அப்படிதான், நம்ம ஊர்லேயும் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப் வரும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அந்த நிலைமைக்கு நம்ம ஏன் தள்ளப்படுறோம் அப்படின்னா அது வந்து அதுக்கு சொசைட்டி அப்படிதான் இருக்கு. எந்த எந்த காலத்துலேயும் காலங்காலமாக வரலாறு வரலாறு அப்படிதான் இருக்கு, இன்னும் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து யங்ஸ்டர்ஸை வந்து ஓரளவு பிரெயின் வாஷ் பண்ணாம அவங்களுக்கு வந்து நீ வந்து முதல்ல உன்னோட ஒன்றை பார்த்துக்க, நீ உன்னோட படிப்பை பார்த்துக்க, உன்னோட பொறுப்பு என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி தந்தா மேபி நம்ம இந்த மாஸ் சைக்காலஜிக்குள்ள போகாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். மற்றவங்க பேசுறேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம். நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து இதே மிடில் ஈஸ்ட்ல சவுதி அரேபியால மதத்தை பத்தி வேற மதத்தை பத்தி பேச முடியாது, பேசக்கூடாது இல்ல, உள்ள தூக்கி போட்டுருவோம். ஆனாலும் ஆனாலும் அங்கேயும் மறைமுகமா நம்ம ஆளுங்க சில விஷயங்களை பண்றாங்க. அது மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, மாட்டினாங்கன்னா அவங்க காலி, வெளியில வர முடியாது, தூக்கி ஜெயில போட்டா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அது அது வந்து ரொம்ப ஒஸ்டான மென்டாலிட்டி. அதாவது மதம் நீ ஒரு கண்ட்ரில வாழ போறோம், அங்க ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு, நீ எதையுமே பேசக்கூடாது. நீ அவன் வந்து என் மதத்தை சார்ந்துலாம் உன்னை வற்புறுத்தவே இல்லை, ஒரு துளி கூட வற்புறுத்தல. ஆனா நீ உன் மதத்தை பேசக்கூடாது, உன் மதத்தை பரப்பக்கூடாது, அதுதான் அவன் சொல்றது. அப்போ நம்ம எவ்வளவுக்கு சம்பாதிக்க வந்த இடத்துல நாம எவ்வளவு கண்ட்ரோலா இருக்கணும்ன்றது இருக்கணும். ஆனாலும் ஒரு சில கும்பல் மதத்தை அது வீட்டுல பண்ணுது. ஆனா தெரிஞ்சு வந்து ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் அதுல 2 குரூப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குரூப் கம்ப்ளைண்ட் மட்டும் வந்ததுன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காத. அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம மக்களை இன்னும் கூட அந்த மனநிலையை விட்டுட்டு சாமி எப்போ வேணா கும்பிட்டுக்கலாம், இப்படிதான் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. 4 பேர் கூடிதான் கும்பிடணும், நீ தனியா கும்பிட சாமி யார் வேண்டாம்னு சொல்லுங்க.
யார் வேண்டாம்னு சொல்றது? யார் வேணா கூப்பிட்டுக்கலாம். ஆனா வந்து நீ 4 பேர் கூப்பிட்டுட்டு கும்பல் கூட்டி தான் சாமி கும்பிடணும், இது பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. நீ ஊர்வலம் போகணும்னு அவசியமே இல்லை. ஆ, அந்த மென்டாலிட்டி தான் ஒர்ஸ்ட். நீ உன்னோட கல்ச்சரை வீட்டுல வச்சுக்கோ, ஊர்ல வச்சுக்கோ. இன்னொரு இடத்துல வந்து உன்னோட கல்ச்சரை காமிக்க கூடாது. காட்டவே கூடாது. அது காட்டக்கூடாது. அப்போ அந்த அந்த கண்ட்ரிக்கு வந்த பிறகு அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கிறது தான் முறையே தவிர, நம்ம வந்து நான் எல்லாம் பண்ணுவேன்னா அவங்க வேலையை அவங்க பண்ணதான் செய்யும். அதுல ஆமா. ஒன்றும் அவங்களுக்கு மாற்றம் ஒரு லெவல் தாங்க டாலரேட் பண்ணுவாங்க. டாலரேஷன் லெவலுக்கு வந்து மேலே எல்லாருக்கும் எல்லா கண்ட்ரிலயும் இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க ரொம்ப ஆடுனீங்கன்னா வந்து இது பண்ணிடுவான். இப்ப ஆமா. நான் போன ஸ்வீடன்ல ஈராக் வாரப்ப ஒரு 1,00,000 பேருக்கு இடம் கொடுத்தாங்க ஸ்வீடன்ல. அரப்ஸ்க்கு 1,00,000 பேருக்கு இடம் கொடுத்துருக்கான் ஸ்வீடன்ல. அவங்க வந்திருக்காங்க. ஸ்வீடன் குவைட் கண்ட்ரி, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. 12 மணி ஆனா கூட பெண்கள் வந்து போயிட்டு எங்க வேணா தனியா போயிட்டு தனியா வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு எல்லா லேடிஸும் சொல்றாங்க. இவங்க பசங்க வந்தாங்க பாரு, இந்த இதுல இருந்து வந்தாங்க பாரு, அரப்ஸ்ல இருந்து வந்தவங்க அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அவங்களோட அட்டகாசம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இப்ப அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதான் இந்த மாதிரி இருக்கு. வாங்க சார், சிவகுமார் சார் வாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், அதுக்கு முன்னாடி வசந்தி மேடத்துக்கிட்ட ஒரு கேள்வி. மேடம், ஒன்லி இந்தியன்ஸ் தான் இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஊர்வலம் நடத்துறாங்களா, இல்லை மற்ற ரிலீஜியன்ஸும் மற்ற யாரும் நடத்துறாங்களா? நடத்துறது இல்லைங்க. வேற யாரும் அந்த மாதிரி நடத்துறது இல்லை? யாரும் நடத்துறது கிடையாது. ஓகே, அவங்களோட ஜூஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களோட இதுக்குள்ளதான் இருக்கு. ஜூஸ் வந்து நிறைய ஜூஸ் இங்க ஒருத்தரும் இப்படி பண்றது கிடையாது. இங்க இஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் பண்றது கிடையாது. மற்ற எந்த ரிலீஜன், கிறிஸ்டியன்ஸ் பண்றது கிடையாது. அங்கங்க சர்ச் இருக்கு, அவ்வளவு சர்ச் இருக்கு. இந்த எங்க ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில போனீங்கன்னா ஒரு 6-7 சர்ச் அங்கங்க ஒரு 2 மைலுக்கு இருக்கு. ஒருத்தருங்க ஊர்வலம் போறது கிடையாது. நம்ம வந்து என்ன பண்றோம் இப்ப ரீசன்ட், அதாவது இது வந்து நான் இங்க வந்து ஒரு 43 வருஷமா இருக்கேங்க. ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸா இதனோட தாக்கம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அதாவது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசண்டா வந்து 90 ஃபீட் அனுமார் சிலைய வச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல. 90 ஃபீட். ஏன் வைக்கணும்? ஏன் அவசியம்? ஓகே, ஸோ அது 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 வச்சோன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு இப்போ? ஓகே, சரி. அதை வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ ரிப்பப்ளிகன்ஸ் வந்து, இது டெக்ஸஸ் வந்து ரிப்பப்ளிகன் ஸ்டேட். அந்த அவங்க வந்து போட்டிருக்காங்க, ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு, இதை வந்து தகர்த்தேறீங்க, இதை வந்து உடைச்சு போடுங்க, இது எதுக்கு இங்கே இருக்கு அப்படிலாம் போடுறாங்க. இந்த ரிலீஜியஸ் அவுட் ஷோ வேணுமா? இப்போ எல்லாருக்குமே அப்படிதான். எல்லார் மேலேயும் வந்து இந்த இது வருது இல்லை? ஸோ நீங்கள் வந்து போகும்போது நான்லாம் போகும்போது நான் அமெரிக்கன் மாதிரி தான் போகிறேன் வெளியில். நான் இந்தியன் மாதிரி போகிறது கிடையாது. ஓகே, ஐம் ஒன் அமங் தேம். ஓகே, நான் வந்து வேலைக்கு போனாலும் சரி, நான் அவங்கள மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், அவங்கள மாதிரி தான் இருக்கிறேன், அவங்கள மாதிரி தான் பேசுகிறேன். நீங்கள் வந்து உங்களோட தனித்துவத்தை அங்கே காட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே உழைக்க வந்திருக்கிறீங்க, இங்கே இருக்க வந்திருக்கிறீங்க. ஸோ அது அப்போ அங்கேயே இருந்துக்குங்க. ஸோ இந்த இந்த கல்ச்சர் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து இன்னொன்று என்னன்னா, இந்தியன்ஸ் வந்து ஒரு ஐசோலேட்டடாக ஒரு குரூப்பில் தான் இருப்போம். அமெரிக்கன் மெயின் ஸ்ட்ரீம் கூட கலக்கிறதே கிடையாது. நம்ம மட்டும்தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். நம்ம கல்ச்சர் தான் வசதி, நம்ம இதான் வசதின்ட்டு அவங்களோட சேர முடியல, சேர மாட்டோம், பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பார்க்குறாங்க, அவங்க வந்து என்ன, நீ டெக்காக இருக்கலாம், நீ டாக்டராக இருக்கலாம், எல்லா இருக்கலாம், பட் ஆனால் அதோட வச்சுக்க, நீ ரிலீஜனை கொண்டு வந்து இங்கே வைக்காத, எங்களோட கல்ச்சர் வந்து நீ மாத்துறேங்கிறாங்க அவங்க. அமெரிக்கன் கல்ச்சரை நீ மாத்தாத, அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப்பை மாத்தாத. அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போ அன்னைக்கு நம்ம பார்த்தோம், அவங்க வந்து க்ரீனாக வச்சுருந்துருக்காங்க. ஒருத்தங்க நம்ம சக்கரபாணி சார் காமிச்சாரு, அவ்வளோ க்ரீனாக இருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு அனுமார் சிலையை வைக்கிறீங்க வச்சுக்கோங்க, விடுவாங்களா? அவங்க லேண்ட்ஸ்கேப் போயிருது இல்ல? ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, என்ன லேண்ட்ஸ்கேப் என்ன எப்படி மாத்துவ? எப்படி மேடம் பர்மிஷன் கொடுத்தாங்க? அதான் கேட்டுட்டு இருக்காங்க, யார் பர்மிஷன் கொடுத்தாங்க, எப்படி நடந்துச்சு, அப்படிலாம் இப்போ என்கொயரி போயிட்டு இருக்கு. இல்லை, இது எதனால நான் கேட்டேன்னா, இப்போ சமீப காலமாக நிறைய வீடியோஸ் வருது. அதாவது ஹேட்டட் இன் யூஎஸ் இந்தியன்ஸை வந்து அந்த லோக்கல் யூஎஸ் பீப்புள் வந்து இந்த ரிலீஜியஸ்னால நிறையா ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நிறையா வீடியோஸ் பார்த்தேன். அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். தேங்க்யூ. இது ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்த இம்ப்ரூவ்மெண்ட் இது. யூகேல கூட நடந்துட்டு இருக்குது.
யூகேலையும் அதே மாதிரி தான் இருக்கு. யூகேலயும் அது மாதிரி நல்லா அப்புறம் வந்து எல்லா தமிழ் படங்களும் இங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க, தெலுங்கு படங்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அந்த படங்கள்லாம் இங்க வந்துருது உடனே. மெயின் இந்த இப்போ ரெகுலர் அமெரிக்கன் 100% டாக்ஸ் போட்டாரு. தியேட்டர்லயே போடுறாங்க. எனக்கு 100% டாக்ஸ் போட்டாரு. அப்படியா? ட்ரம்ப் வந்து 100% டாக்ஸ் போட்டாரு. உங்களுடைய ஃபாரின் எந்த மூவிஸுக்கா? 100% டாக்ஸ் ட்ரம்ப் நல்லா போட்டாரு. போச்சு, நல்லா போச்சு. ஏன்னா, இல்ல நல்லா சார் சார் போச்சு. சார் அதுல ஒரு திருத்தம். அமெரிக்கன்ஸ் வெளியில போய் படம் எடுத்தா அது 100%. அமெரிக்கன் மூவி வந்து வெளியில போய் அவங்க ஷூட்டிங் பண்ணக்கூடாது. பண்ணனா 100% கெட்டிட்டு தான் எடுக்கணும். அப்படித்தான் படிச்சேன். அதுக்கு தான் நான் அப்படித்தான் படிச்சேன். அதுக்கும் டாக்ஸ். ஆமா, இவங்களோட பிலிமை ப்ரொமோட் பண்ணதுக்காக வேண்டி அவங்களோட இதை வந்து அவங்களோட பிலிம் எடுத்தாலும் கூட 100% வரி கட்டி ஆகணும் லோக்கலுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால உள்ளே எடு, அமெரிக்காக்குள்ளே எடு, எல்லாம் படம் எடுத்தாலும் அந்த மாதிரி. சிவகுமார் சார் பேசுறப்ப நான் பேசுறேன் சார். பேசுங்க சார். அருமையான டாக்கு. கிரவுட் மென்டாலிட்டி பத்தி சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி பேச்சுலரா இருந்தப்ப அந்த கிரவுட் மென்டாலிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது. கிரவுட்ல போய் கலந்துக்கிறது ஒரு ஆர்வம் அப்பதான் இருந்தது. எழுதுல நல்லா ஞாபகம். முதல்ல கிரவுட்ல மாட்டினது பேச்சுலர் 4 நண்பர்கள் போயிட்டு சிஎன்ஏ ராஜாஜி ஹால் எப்படியோ போயிட்டோம். 4 பேர் 5 பேர் போனோம். போயிட்டு வெளியே வரதுக்குள்ள பிரிக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் எங்கேயோ போயிட்டோம். அந்த ராஜாஜி ஹால் கேட்டு பிடிச்சி காம்பவுண்ட் ஹால் பிடிச்சி எகிரி வச்சு செருப்பு பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போய் நாங்க வந்தோம். அதுல 2 பேரும் இங்கே தனியா வந்து சேர்ந்தாங்க. அது எனக்கு ஒரு மோசமான அனுபவம். எனக்கு அந்த கிரவுண்ட்ல போய் மாட்டிக்க கூடாதுங்கிறது அனுபவம் முதல்ல அங்கதான் வந்தது. கிரவுண்ட்ல அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்டார். கிரவுண்ட்ல சிஎன்எஸ்ல ராஜாஜி மண்டபத்துக்குள்ள போயிட்டோமே தவிர வெளியே வர முடியும். அடுத்ததுல கிரவுண்ட்ல மாட்டிருக்கோம். மாட்டாம ஒண்ணு இல்ல. எம்ஜிஆருடைய ஊர்வலம் 72ல இருந்து 77க்குள்ள மவுண்ட் ரோட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பிரமாதமான ஒரு ஊர்வலம். அது நானும் நண்பர்கள் போயிட்டு கரெக்டா மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட நின்றுட்டு ஒரு போஸ்ட் நின்றுட்டு நானும் நண்பர்கள் பிடிச்சிட்டோம். எம்ஜிஆருடைய வர 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 கிரவுடு சரிஞ்சா இருக்கு. ஏதோ ஒரு போஸ்ட் பிடிச்சிட்டாலும் நாங்க அப்படியே போறப்ப கிரவுண்ட்ல போறப்ப நாங்க செய்ய வேண்டியது எல்லாமே இருக்கிற 10 பேனா வாட்ச் எல்லாம் தூக்கி வழியில கொண்டு போட்டுக்குவோம். இல்லைன்னா அது காணாம போயிடும். இந்த மாதிரி. 2வது கிரவுண்ட விடாம பாத்துக்கணும். 2வது செஸ்ட் கையை இப்படியே வச்சுக்கணும். அதை நம்ம ஊசி தடாம இருக்கிற கையை நம்ம வச்சு கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் இப்போ சார் போன எலெக்ஷன்ல எங்க ஏரியால சின்ன கமல்ஹாசன் பக்கம் தெரியாம நான் அந்த பக்கம் போயிட்டேன். அங்கதான் ஒரு ஏடிஎம் சேர்ந்தேன். அன்னைக்கு 7 மணி 8 மணிக்கு போற அவர் வரல. நான் ஏடிஎம் உள்ள கடகடனா அவர் வந்துட்டாரு. கிரவுண்ட் அப்படியே வந்து வெளியே வர முடியல. வெளியே வந்தாலும் மூச்சு திணற அளவுக்கு போட்டு நெருக்குறாங்க. அந்த சின்ன இடத்துல அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாக்கா வெளியே வர முடியறது இல்லை. நம்ம இப்படிதான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு முட்டுத்தண்டில் மாட்டிட்டு வெளியே வர முடியாம தவிர்த்துதான் சில ஜனங்களை இறங்கிருக்காங்க. அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் தண்ணி தாகும் இதெல்லாம் எமோஷனல் டிசாக்ட் ஆகும். நாங்க எங்கேயாச்சும் போகணும்னாக்கா இவ்வளவு தூரம் கிரவுண்ட் நான் பாக்கணும். முகத்தை எங்கேயாச்சும் பார்க்கணும். பார்க்காம வந்துட்டாக்கா அப்படியே கூட திரும்பி இருக்கலாம். உள்ள போகாம வந்திருக்கலாம். நாங்க போன பிறகு அவர் முகத்தை எங்கேயாச்சும் இருந்து தூரத்துல அந்த ஊருக்கு பார்த்தோன்ற அந்த எமோஷனல் சாட்டிஸ்பாக்சன் எனக்கு தேவைப்பட்டது. அதே போல மவுண்ட் ரோட்ல எம்ஜிஆர் நாங்க பார்க்காம ஒண்ணு வந்துக்கலாம். அவரு கிட்ட அப்படி வர்றப்ப பார்க்கணுன்ற அந்த எமோஷனல் சாட்டிஸ்பாக்சன் வேண்டியிருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ரொம்ப பொதுஜனங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது சார். அப்பப்போ தேவைப்படுது சார். வீட்டுக்குள்ளே என்னதான் சினிமாவை ரசிகர்கள் தலைவர்கள் அவங்க அன்பான நடிகர்கள் வெளியே பார்க்கறதுக்கு அவங்க மனம் ஏங்குது சார். அந்த பக்கம் ஆற்காடு ரோட்ல இந்த பக்கம் யாரும் சினிமா தியேட்டர் ஸ்டார்ட் போனாலே ஒரு மால்ல ஒரு ஆக்டர் வந்தாலே ஒரு கிரவுண்ட் சேர்ந்துருக்கு சார். ஜனங்களுக்கு என்ன ஒரு பாக்குறதுல ஒரு பரவசம் ஒரு திருப்தி ரொம்ப அருமையான சார். இந்த இதுக்கு இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஸ்டாம்பீட்லாம் அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்கெல்லாம் யோசனை பண்ணிட்டு இப்போ நம்ம வயசாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியறது இல்லை. அருமையான சார். குட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வாங்க ரிஃபை பாய் பேசுங்க. அருமையான சார். சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல ஒரு தலைப்பை வச்சு ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஆயிருக்கு. பொதுவாகவே நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் சரி மற்ற நாடுகளும் சரி கிரவுட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப புவரா தான் மேனேஜ் பண்றாங்க. நான் பெருமைக்கு சொல்ல வரல.
ஒரு 30 லட்சம் மக்கள் ஒரு 3 மில்லியன் ஹஜ்ஜில் கூடுறாங்கன்னு சொன்னா அந்த அவங்க வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஒரு 3 மாசம் கேடட்ஸு ட்ரூப்ஸ் எல்லாம் இறக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பிரமாதம் பண்றாங்க. எந்த விதமான சச்சரவு இல்லாம ஒவ்வொரு வருஷமும் அது போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தோம்னு சொன்னா நம்ம தலைவருக்கு கட்டுப்படாத கூட்டம். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணி நினைக்கிறேன். அமராவதிங்கிற ஊர்ல கலைஞர் கருணாநிதி 2 மணிக்கு வர வேண்டிய ஆளு லேட்டா வந்துட்டாரு, எழும்பி நிக்கிறாங்க. அங்க செகண்ட் ஹாவ்ல லீடர்லாம் சொல்றாங்க எவ்வளவு சொன்னாலும் அமர மாட்டாங்க, உட்கார மாட்டாங்கன்னு. கலைஞர் ஏறி 1 நிமிஷம் சொல்லியிருக்கிறாரு, நீங்க உங்க இந்த பேருக்கு தக்கன உங்க ஊர் அமைஞ்சிருக்குது, அமரவே மாட்டீர்களா, அமராவதியா அப்படின்னு கேட்டோன்னா அப்படி எல்லாரும் உட்காந்துட்டாங்களாம். அப்ப அந்த லீடர்ஸ் வந்து அந்த தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய முறைகள் இப்போ இந்த ரொம்ப கேவலமான அந்த சம்பவம் இப்ப நடந்ததுனால சொல்றேன். ஒரு அண்ணா கையை காட்டினா அண்ணா சொன்னா அதை கேட்கக்கூடிய தொண்டர்கள், கலைஞர் சொன்னா கேட்கக்கூடிய தொண்டர்கள். இவர் படித்து தான் வர்றாரு, ஆனா அவரே ஆரம்பத்துல குழந்தைகளை வர வேண்டாம், சின்ன பிள்ளைகளை கூட்டத்துக்கு கொண்டு வராதீங்கன்னு சொல்லி ஒரு வாலின்ட்ராவோ அல்லது ஒரு வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒரு அவர் செய்தி கோர்வையில அழகா சொல்லியிருந்தாலும் கூட ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருக்கும். இப்ப போட்டுக்கிட்டு அவன் குறை இவன் குறைன்னு சொன்னாங்க. இதை பத்தி நிறைய டீபேட் போயிட்டு இருக்குது. ஆனா அது ஒரே ஒரு கருத்தாளர் சொன்னதை நான் ரொம்ப வரவேற்கிறேன் சார். அது இங்க கலந்து கொண்டவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இப்போ 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது. இப்ப 40 பேர் உயிர் போயிடுச்சு, 42 பேர் உயிர் போச்சுன்னா 10 லட்சம் பேர் 10 கொடுக்குறாங்க. கொடுக்க தப்பு இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றான்னு சொன்னா, யாரு கூட்டம் போடுறாங்களோ, இப்ப உதாரணத்துக்கு இப்போ சம்பவம் நடந்த கூட்டத்தை இவ்வளவு கிரௌட் வரும், நீ ஒரு 100 கோடி ரூபாய் டிபாசிட் பண்ணு ஆபீஸ்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல. அசம்பாவித நடமா இருந்தா உன் பணம் ரிட்டர்ன், அசம்பாவிதம் நடந்தா நீ தந்த பணத்திலிருந்து நான் உங்களுக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சட்டத்தை எப்ப அமல்படுத்துறாங்களோ கூட்டத்தையும் குறைச்சிருவாங்க, அசம்பாவிதமும் நடக்காது. நம்ம சம்பாதிச்சு நமக்கு வரி கட்டுற பணத்தை நம்ம தேவையில்லாத ஏற்கனவே ஒரு ஊர்ல சாராயம் குடிச்சதுக்கு 10 லட்சம் ரூபா, இப்ப ஏதோ ஒரு கட்சி நடந்ததுக்கு 10 லட்சம் ரூபா மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி கட்சிகள் செய்யக்கூடிய பணங்களை வச்சுதான் அவங்க பணத்துல இருந்து கொடுக்கணும்னு சொன்ன அந்த கருத்து இருக்குது. அது உண்மையில எனக்கு ரொம்ப உறுத்தத்தை ஏற்படுத்துது, இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி. ரொம்ப அருமை சார். நீங்க ஒரு மாஸ் டெக்னாலஜியா சைக்காலஜி ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதை வந்து மிடில் ஈஸ்ட் பத்தியும் சொன்னீங்க, அதே நேரத்துல மேடம் சொன்னாங்க. உண்மையிலே அந்தந்த பூமிக்கு தக்கன அந்தந்த மண்ணுக்கு தக்கன தான் நம்ம பாஸ்போர்ட்டே இமிகிரேட்டா ஆகிறோம். அவங்களோட மரியாதையை நம்ம காப்பாற்றணும். இப்ப இங்க யூஏ பொறுத்தவரை டாலரன்ஸ், ஒரு பள்ளி பக்கத்திலே ஒரு சர்ச்சு கடை கொடுத்துருக்குறான், பள்ளி பக்கத்துல கோயில் கடை கொடுத்துருக்குறான், அந்தந்த ப்ரேயர் டைமும் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் டாலரன்ஸ், ஒத்து போறது. அதனால அப்படி இருக்காங்க. இங்கேயே ஒரு கோயில் உண்டாகிறதுக்கு பெரிய பூமியை கொடுத்துருக்குறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய மனிதர்களா, உயர்ந்த மனிதர்களா இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கருத்துல எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காம இருந்தோம்னு சொன்னா, அதாவது கிரவுட் மேனேஜ்மெண்ட்டும் அப்பப்போ நம்ம மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காது, நடக்கவும் கூடாது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ரிஃபாய் பாய். நீங்க அச்சு பத்தி சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க அஜுக்கு போறவங்க ஒவ்வொருத்தரோட அடையாளமும் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஒண்ணு, நீங்க யாரு போறீங்களோ எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, அஜுக்குன்னு போறப்ப ஒரு பயபக்தி இருக்கு. அங்க வந்து அந்த பயபக்தியோட போறாங்க. சோ அங்க அசம்பாவிதங்கள் நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம்னா, கவர்மெண்ட் கிட்ட எல்லாரோட அடையாளமும் இருக்கிறதுனால அவங்கள மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா அந்த மாதிரி அடையாளங்கள் நம்ம நாட்டிலேயோ இந்த வேற எங்கேயுமே வந்து க்ரௌடு கூடும் போது ஒரு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு யாராலையும் கொடுக்க முடியாது. அப்போ அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அந்த க்ரௌடையும் நம்ம எவ்வளவு தூரம் சமாளிக்கிறோன்றப்ப அப்ப நம்ம எந்த அளவுக்கு க்ரௌட மேனேஜ் பண்றோன்றது இல்ல ஸ்கில்ஃபுல்னஸ் இருக்குதுன்றதுதான் உதாரணமே தவிர, அந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச லிஸ்ட்டை வச்சு மேனேஜ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. தெரியாத லிஸ்ட்டை வச்சு மேனேஜ் பண்றது தான் பெரிய விஷயம். நம்ம நல்லா மேனேஜ் பண்றோம், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பல கூட்டங்கள்ல நம்ம மேனேஜ் பண்றோம். ஆனா இங்க நடந்த விஷயங்கள் வேற. அது நான் இங்க சொல்ல விரும்பல. இங்க நடந்த விஷயங்கள் வேற. சில இடங்கள்ல இந்த மாதிரி விபரீதங்கள் நடந்த எல்லா இடத்துலயும் வேற விதமான ஒரு அரசியல் இருக்குது. அதை நம்ம இங்க பேச வேண்டாம். மகிழ்ச்சி. நன்றி ரிஃபாய் பாய். நன்றி சார். நன்றி. யார் பேசுறது? ஆரம்பிங்க சார். பேசுறீங்களா? வாங்க. நான் பேசுறீங்களா சார்? பேசுங்க சார், வாங்க.
சார் இப்போ நீங்க சொன்ன இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல ஆக்சுவலா நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா இங்க யானை கவுனில இருந்து பாத்தீங்கன்னா திருப்பதி கொடைன்னு சொல்லிட்டு ஒரு கொடை ஒன்று வரும் சார். அது ஆக்சுவலி நாங்க அப்போ ஓட்டேரியில இருந்தோம். அது என்னன்னாக்கா நேர்லி வந்து அங்க யானை கவுனில இருந்து கிட்டத்தட்ட அயனாவரத்துல தான் வந்து ஸ்டே ஆகும் அது. ஆமா, ஸோ அவ்வளோ தூரமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசி க்ரௌடு வந்து விஸ்வநாதர் கோயில். ஆ அந்த க்ரௌடு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடும் வந்து எந்த பெரிய இன்ட்ராக்ஷனும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கிறிஸ்டி கிளியரா வந்து அந்த க்ரௌடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் சார். அதாவது என்னன்னா அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க இருப்பாங்க. கரெக்டாக நைட்டு அதுவும் வர்றது பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இருட்டில் வெளிச்செல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. இருந்தாலும் எல்லாமே வெரி கிளியராக வந்து போயிடும். எந்த வித அசம்பாவிதமும் வராது. பட் இப்போ என்ன ஆச்சு, சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பொலிட்டிக்கலாக மாறினதுனால கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாஸ் க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேம்பிங் க்ரௌட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு கல்ப்ரேட் என்னன்னாக்கா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ வந்து இப்போவும் வருது போல இருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம திரும்பி கூட பார்க்கறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு தெரியலன்னு வச்சிங்களேன். பட் இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இந்த இந்த க்ரௌடெல்லாம் முதல்ல எல்லாருமே மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நாங்கள் சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே தாஷமக்கானில் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த கொடை போன பிறகு இம்மிடியட்டாக வந்து லைட் மியூசிக் வந்து போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் வந்து ரோட்டில் தான் உட்காந்துருப்போம். நைட்டெல்லாம் உட்காந்து அந்த லைட் மியூசிக் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு கிளம்பி போவோம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி நைட்டில் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ரோட்டில் நடக்கிறதும் கிடையாது. பட் இது இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு நம்ம மைண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு அன்ஃபில் அந்த மாதிரி வந்து ஆக்கி விட்டுட்டு இருக்கு சார். இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமா எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ தான் நான் நினைக்கிறேன் சார். எனியோ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே அற்புதம் தான் சார். எனியோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நன்றி. அதாவது அப்போ இந்த கொடையை நானும் பார்த்துருக்கேன், இன்னைக்கும் பார்க்குறோம்னு வச்சுங்களேன். நாயனாவரத்தில் தான் வீடு இருக்கு. அப்ப இருந்தது பக்தி, இப்ப இருக்குது மார்க்கெட்டிங். எஸ் எஸ் எஸ், வேற ஒண்ணும் இல்ல விஷயம், புரியுதுங்களா? வாங்க சார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கும் இந்த கிரௌட் இருக்கதானே சார் செய்தது. கிரௌட் இருந்தது சார், எக்கச்சக்கமான கிரௌட் இருந்தது சார். அது பக்தி, அதுதான் சொல்ல வரேன் நான். அது பக்தி, அதுதான் அது வந்து மார்க்கெட்டிங் சொல்ல வரேன். அதுதான் விஷயம். இப்ப இருக்குது மார்க்கெட்டிங், டோட்டலா ப்ரொபகண்டா. ப்ரொபகண்டா ஆயிடுச்சு அது. அதனால என்னன்னா மூடி அடிச்சுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. மார்க்கெட்டிங் இட்ஸ் ஷோயிங் ஆஃப் ஸ்ட்ரெங்த். இப்போ வந்து ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்த் அப்படி வரும்போது என்ன ஆகுது, எல்லா பிரச்சனையும் வருது. டிவோஷன் போயிட்டு ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்த். அப்ப ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்த்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமா வேற ஒண்ணு. சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப அருமையான டாபிக் சார், அழகா சொன்னீங்க, எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா பைத்தியகாரத்தனமாக ஒருத்தன் மேலே பக்தியை வச்சான்னு வச்சுக்கோங்க, பக்தியானாலும் சரி, இல்லை வந்து தலைமை மேலே நம்பிக்கையானாலும் சரி, இல்லை எப்படினாலும் சரி, என்ன மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி, அவனே உணராது. உன்னையே நீ அறிவாங்கிற தன்னைத்தானே உணராதவன் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி சிக்கலில் மாற்றுறது உண்மைதான். அதில் வந்து ஒன்றும் தடுக்கவே முடியாது. எப்படி போனாலும் போயிட்டு போடான்னு சொல்லி நம்மளை மாதிரி ஆட்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு வயது, இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 69-70 அந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை எம்ஜிஆர் அந்த பக்கம் தென் மாவட்டத்துக்கு வந்தபோது நாங்கள் ராஜபாளையத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு வரேன். சாயந்தரம் 4 மணிக்கு வர வேண்டிய எம்ஜிஆர் விடியக்கால நடுநிறவை தாண்டி 3 மணிக்கு, அது எப்படி சரலன்னு அப்படி பிறந்து போச்சு. நாம விடிய காத்திருந்து கூட கடைசியில் அந்த ஆளையே போற அந்த அவர் வந்து வண்டிக்குள்ள இருந்து போறாரு. அந்த ரோட்ல போன அந்த காரத்தான் பார்க்க முடியுதே வெளியே ஆளை பார்க்க முடியல. அப்படி என்னன்னா மனசுக்கு அந்த ஒரு பைத்தியக்காரர். அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம், அந்த நேரம் யோசிக்கக்கூடிய வயசு இல்லை இப்போ இருந்தவங்க, அந்த நேரத்தில் உள்ள வயசு இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே ஒரு மீட்டிங் போனோம்னா வந்து
அந்த மீட்டிங் நல்லபடியா இருக்குதா, கூட்டம் நல்ல நமக்கு போனா வர முடியுமா, நம்ம என்ன கருத்தை சொல்றாங்க, நம்ம அந்த கருத்தை கேட்க போறோமா, நமக்கு எது ஏதாவது பயன்படுமாங்கிறது பாரு. கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். பார்த்தா நம்ம நமக்கு தேவையானதை நல்லா இருந்தா எடுத்துக்கிட்டு உடனே விலகி வந்துடணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஆமா சாமி போடுற மாதிரி நம்ம எந்த ஒரு இதையே நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடியது சிக்கல் தான். நாம அந்த சிக்கல்ல இருந்து விடுபட முடியாது. நாம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் முன்னக்கூடிய ஒரு தயார்படுத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். ஆனா கேட்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா பரவாயில்ல. இப்ப எல்லா வகையிலும் நிறைய செய்திகள் ஊடகங்கள் வழியாக எல்லாம் வந்தா கூட நம்மளை விட அதிகமா நம்ம இளந்தலைமுறைகள் இருக்கிறதுனால சில சமயம் நம்ம பேச்சு எடுபடுறது இல்லை. அதாவது பெரியவருடைய வார்த்தைகள் இப்போ எல்லாம் கணக்கில் எடுத்துக்கப்படுறது இல்லைங்கிறது தான் முக்கியமான கோரிக்கை. இப்போ அது நமக்கு எல்லாரும் பட்டாத்தான் தெரியும் அப்படிம்பாங்க, பட்டுத்தான் தெரிய வேண்டியிருக்குது. வேற வழி. சில சமயங்களில் நமக்கு மனசு கஷ்டமா இருந்தா கூட படு, அப்பத்தான் தெரியும். ஒரு தடவை பட்டா அடுத்த தடவை தெரியாது. இப்போ இந்த இந்த கரூர்ல நடந்த இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படிப்பினையை கொடுத்துருக்கும் ஜனங்கள் மத்தியில். இவன் ஏண்டா எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு விழிப்புணர்வோட இருப்பாங்க. அவனுக்கு நேர்ந்தது அது ஆதாயம் தேட நினைக்கும் அரசியல் கட்சிகள் எல்லாமே நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ஒரு உணர்வோடு இருப்பாங்க. ரெண்டாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய தலைவர்கள் தான் நம்மால இனிமே கொண்டு செலுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை இந்த சின்ன சம்பவம் ஒரு தூண்டி விட்டுருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க, உளவியல் ரீதியாக நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. ஸ்டீபன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஞானசேகரன் சாருக்கு பெரிய நன்றி. அந்த கவிதைகளை சொன்னீங்க பார்த்தீங்களா, 82ல் நான் எழுத கவிதைன்னு சொல்லி படித்தீங்களா, ரொம்ப அற்புதம். எப்பயோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்னாச்சு அப்படியே ஒரு திருக்கு தரிசனமா நீங்க உணர்வை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் அந்த நேரம் தோணலை. அதனாலதான் சொல்ல மிக அருமை சார். வாழ்த்துக்கள். நன்றி ஸ்டீபன் சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். கணேஷ் வாங்க. சார் வணக்கம் சார். ரொம்ப அற்புதமான தலைப்பு, காலத்துக்கு ஏற்ற தலைப்பு சொல்லலாம். இந்த மாஸ் சைக்காலஜில எனக்கு ஒரு 4-5 விஷயங்கள் என் மைண்டுக்கு புலப்படுது, நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த இதுல சில டிஸ்கவரி சேனல்லாம் இருக்கும். இந்த ஆடுகள் ஓடிக்கினே இருக்கும். ஒரு லட்சக்கணக்கான ஆடுகள் இருக்கும். போயிட்டு அங்க ஒரு டிச் இருக்கும். ஏதோ ஒரு 4 ஆடுங்க போய் விழும். அதுல விழுந்த உடனே இந்த மற்ற ஆடுங்களாம் குடுகுடும் ஓடி போய் அதுலயே விழும். அதை காட்டியிருக்காங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆடுங்க விழுதுகிட்டே இருக்கும். அது எதுக்கு விழுதுன்னு தெரியாது. அது லிம்பிக் பிரெயின் சொல்லுவாங்க. லிம்பிக் பிரெயின்ல அது ஒரு ப்ரோக்ராம் அது சொல்லுவாங்க. அதுவும் மாஸ் சைக்காலஜி தான் சொன்னான். அது மாதிரி ஜனங்க இப்போ இந்த பேரன் இது புக்கில் படிக்கும்போது நாங்கள் ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அந்த ப்ரொஃபஸர் வச்சுதான் ரூமில் ஒரு 10 பேர் வச்சுட்டு வெளியிலேருந்து புதுசாக ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா ரூமில் 10 பேரும் ஏதோ ஒன்று சொல்லி இது இந்த கலரை இதுன்னு சொன்னாக்கா வரவங்க எல்லாருமே அந்த கலர் தான் சொல்கிறான். அப்படி அது ஒரு சைக்காலஜி. இல்லைன்னா மாசா 10 பேர் சொன்னா அடுத்து வரவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதே தான் சொல்லுவான். அது இந்த மாசு, அதனால மாசு அப்படியே இது பண்ணி. ஆனா அப்போ ஓனம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் சொன்னாரு ஸ்டீபன் சார். அப்புறம் இன்னொன்று நானே கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கும்போது ஜென்ரலா நிறைய கூட்டம் இருக்கும்போது அதுல சாடிஸ்டிக் டெண்டன்சி அப்படி சொல்லுவாங்க. அது 4% இருக்குமா. மொத்தம் 100 பேர் இருக்கானா 4 பேருக்கு சாடிஸ்டிக் டெண்டன்சி இருக்குமா. அதுல என்ன பண்ணுவான், அந்த சாடிஸ்டிக் டெண்டன்சி இருக்கிறவன் ஒருத்தன் என்ன பண்ணுவான், திடீர்னு ஒரு கூட்டம் நிறைய இது பார்க்கும்போது திடீர்னு இது ஒரு கல்லை விட்டான் அப்படின்னு விடுப்பான். கல்லை விட்டாய் ஜனங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில இது நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு கூட்டம் ரொம்ப ஒரு கலடா பண்ணோம், ஒரு ஸ்ட்ரைக் பண்ணோம் வாத்தியருக்காக. திடீர்னு ஒரு பையன் ஒண்ணுமே சம்மந்தம் ஒரு கள்ளத்தை விட்டான். எல்லாம் உடனே ஸ்டேர் காசல் எல்லாருக்கும் அடி. நானும் அதுல தப்பிச்சு வந்துட்டேன். அப்ப உஷாரா தான். அப்புறமா அடுத்தது நான் பார்த்தேன்னா, இந்த பிள்ளையார் கோயில் இந்த ட்ரிப்ளிகேன்ல பிள்ளையார் ஊர்ல வந்திருந்தது. எனக்கு இது மைண்ட்ல இருந்தது. நான் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த கரெக்டா அந்த இன்சிடென்ட் ஞாபகம் கரெக்டா நான் திங்க் பண்ணினே இருக்கும் போது திடீர்னு பிள்ளையார் கூட்டத்துல ஒருத்தர் செருப்பு தைச்சான். ஒரு செருப்பு போன உடனே எல்லாரும் கூட்டம் அலமுதிச்சு போலீஸ் எல்லாரையும் பின்னிட்டான். நான் அதுலயும் தப்பிச்சு வந்துட்டேன். ஸோ அதுன்னா 4% சாடிஸ்ட் டெண்டன்சி இருக்குமா. அது எப்போ சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு கியூரியாசிட்டியா தெரியல அது பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொன்னு, நான் கூட்டமா இருக்கும்போது ரொம்ப கூட்டம் இருக்கும்போது ஒரு நீடு
ஒரு நீடு தேவைப்படுது. அந்த நீடுக்கு வந்து கொஞ்சம் போட்டி வரும்போது ஸ்டாம்பிட் ஆகும். ஒரு உதாரணம் என்னன்னா, இங்க இந்த ஏர்ஃபோர்ஸ் இது ஷோ காமிச்சாங்க பாருங்க. அப்ப என்னாச்சு, ரொம்ப வெயிலால வாட்டர் கிடைக்கல. அவங்க வாட்டர் கிடைக்கல. காலையில 7:30 மணிக்கு வச்சாங்க, வாட்டர் கிடைக்கல. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, வாட்டருக்கு இது பண்ணாங்க, ரஷ் ஆச்சு. உடனே அப்போ ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு. அப்போ 15 பேர் செத்தாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ஏர் ஷோ நடத்துறாங்க பாருங்க. ஸோ ஒரு மாசு இருக்கும்போது இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்கும்போது தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் எனக்கு மைண்ட்ல வருது. ஆனால் சில இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் உண்மை, அந்த பேரண்ட் இது பண்ணதெல்லாம். அப்புறம் சார்க்குன்னு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க. அதுல இதுல பண்ணாங்க மாசு வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்ட்டு. ஒரு மாசுன்னு வரும்போது ஒரு சின்ன ட்ரிகர் வந்துன்னா மாசு வந்து நெகட்டிவ் தான் திங்க் பண்ணுமா. அது ஒரு பலூன் கொடுத்துட்டாங்களா கையிலையும், பலூன் கொடுத்துட்டு ஒரு சின்ன அந்த இதுல மேட்ச் பாக்ஸை ஷார்பன் பண்ணி கையில கொடுத்துட்டாங்க. இது வச்சுட்டு இருக்கும்போது மொத்தமா ஒரு 50 பேர் இருந்தோம். பலூன் திடீர்னு என்ன பண்ணாங்க, ஒருத்தர் என்ன பண்ணா பக்கத்துல இருக்கிற பலூனை பஞ்ச் பண்ண உடனே எதனால யார் பஞ்ச் பண்றான்னு தெரியல. கடைசியில் எல்லாரும் பலூன் ஒழிஞ்சு போச்சு. அந்த பிஞ்ச் பண்ணி எல்லாரும். அதான் சொல்றாங்கன்னா, மாசம் இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு நெகட்டிவ் டெண்டன்சி ஒண்ணு ஆரம்பிச்சாக்கா எல்லாம் நெகட்டிவா தான் போவான் அப்படின்னு அதை ஒரு ப்ரூவ் பண்ணாங்க. தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் இந்த மாஸ் வரும்போது. அப்பார்ட் ஃப்ரம் இந்த பொலிட்டிக்கல் இந்த இதெல்லாம் அந்த ரிலீஜியஸ் இதெல்லாம் இருக்கும்போது சைக்காலஜி சம்மந்தப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியுது. அது பாத்துங்க, அது எல்லாம் கரெக்டானு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. நீங்க ஆடு உதாரணம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஆடுக்கு இருக்கிற அறிவுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற வரைக்கும் வித்தியாசம் வேணும்ல. இதுல ஒரு சின்ன கதை கூட இருக்கு சார். ஒரு 30 செகண்ட் இல்ல, டைம் இல்ல கணேசன், டைம் இல்ல. நிறைய பேர் பேசணும், நம்ம பாத்துக்கலாம். அது பேசலாம். ஓகே, வாங்க சார். சக்கரபாணி சார் வாங்க. வாய்ப்புக்கு நன்றி. இது சரியான தருணத்துல சார் வந்து சரியான டாபிக்கை கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் நல்ல விஷயமா பேசுறீங்க. உண்மையிலேயே இந்த மாசு சைக்காலஜி வந்து இந்த உளவியல் சார் வந்துட்டு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருமே கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள். நம்ம கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு காலத்து நான் வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து 55 வருஷத்துக்கு மேல ஆகிப்போச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்காது. இப்போ ஏதோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க, மெரினாவில் கொண்டு கரைப்பாங்க, அப்படி ஒரு. இப்போ அந்த கல்ச்சர் மகாராஷ்டிராவில் ரொம்ப பிரபலமா இருக்கும், மற்ற மாநிலங்களா இருக்கலாம். இப்போ ஒரு பாருங்க, இந்த க்ரௌடு வந்துட்டு தாங்க முடியாத போலீஸ் பல நாள் அவன் கஷ்டப்பட்டு அதை கொண்டு போய் கரைக்கிற வரைக்கும் அவனுக்கு படாதபாடுறான். இதை மாதிரி ஒரு இதுவும் வந்துட்டு டே பை டே நமக்கு தெரிஞ்சு இந்த யாத்ராங்கிறது கிடையாது. பொலிட்டிக்கல் பீப்புள் நடத்துற யாத்ராலாம் கிடையாது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் யாத்ரா. அதே மாதிரி இந்த ரோட் ஷோங்கிறது கிடையாது. எல்லாமே இப்போ ரீசன்ட் டேஸ்ல இது வந்து பொலிட்டிக்கல் டைப் ஆஃப் இது இருக்கு. அதே மாதிரி சினிமாக்காரங்க வந்துட்டு அந்த படம் திறப்பு அன்னைக்கு பார்த்தாங்க, அதுக்கு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், அது பெரிய பப்ளிசிட்டி. அன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இன்னைக்கு 4 ஷோ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே 4 ஷோ விட்டுருக்கு, 5 ஷோ விட்டுருக்கு, அதுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தா அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு அடிச்சு குடிச்சுக்கிட்டு போறது, இது ஒரு விதமான இது மக்களுடைய மனோபாவம். அந்த அன்னைக்கு போய் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டே 10 ஷோ போய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு மனோபாவம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா, இப்போ என்னுடைய காலத்தில் நானும் இருக்கும் போதெல்லாம் எம்ஜிஆர் ரசிகன். நான் எம்ஜிஆருடைய படம் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்க எம்ஜிஆர் படம் பார்த்துடணும் அப்படின்னு. ஒரு முறை நவராத்திரி நேரத்துல செங்கல்பட்டுல நல்லவன் வாழ்வான்னு ஒரு படம். எனக்கு என்னமோ நீங்க கூட இருந்து சொன்னாரு, பாப்பா நீங்க கண்டிப்பா எம்ஜிஆர் படத்தை பார்த்துருப்பா, விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டருக்கு கூட்டிருந்தேன். உண்மையில அன்னைக்கு நான் செத்து போயிருந்தேன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் முன்னாடி நான் இருக்க முடியாது. அவ்வளவு நவராத்திரி நேரத்துல எப்படி இருக்கும் பாருங்க, செங்கல்பட்டு அவ்வளவு கிரௌட் இருக்கும். அது சினிமா தியேட்டர்ல. நான் ரொம்ப சின்ன பையன், வேற ஸ்கூல் டேஸ் எனக்கு. கிட்ட உள்ள போகும்போது தலை மேல ஏறி நடந்து போறாங்க, தலைக்கு மேல ஏறி நடந்து போறாங்க டிக்கெட் வாங்க கவுண்டர்ல. அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல அந்த வெறி பிடிச்சு போற காலம்லாம் உண்டு. அடிமை பெண் ஷூட்டிங் பார்க்கணும்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல
செங்கல்பட்டு பாலாற்றங்கரை ஓரத்துல அது ஷூட்டிங் நடந்தது. அதை பார்க்கணும் போயிட்டு நத்திச்சார் பின்னாடி முதுகலை வாங்கின அடி மறக்க முடியாது. இன்னை வரைக்கும் நினைச்சு நினைச்சு பார்ப்பேன். அவ்வளவு அடி வாங்கிட்டு கடைசியில சீச்சி இந்த படம் பிடிக்கும்ன்ற மாதிரி எம்ஜிஆரே பார்க்கல, அடியை வாங்கினது பெருசு. இத மாதிரி ஒரு இருக்கலாம், நீ பற்று பாசம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனா ஓவரான ஒரு இது போகும்போது, அளவுக்கு மீற போது நமக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அசம்பாவிதங்கள் நடக்குது. அது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. எல்லா இதுக்கு வந்து ஒண்ணு வந்து இந்த பொலிட்டிக்கல் பீப்புள் அவங்களுடைய மாச காட்டுறதுக்காக ஏன் கட்சியில எவ்வளவு கூட்டம் கொடுத்து சமீப காலத்துல பாக்குறோம். இந்த எல்லா கட்சிகளுக்குமே ஏன் மாநாட்டுக்கு 3 லட்சம் பேர் வந்தாங்க, ஏன் மாநாட்டுக்கு 2 லட்சம் பேர் வந்தாங்க, இந்த கணக்கு சொல்றாங்க பாருங்க. அவங்க மாச காட்டுறாங்க. சில பேர் என்ன கமெண்ட் போடுறான், கூட்டணியில அதிக சீட்டு வாங்குறதுக்காக இவங்க மாச காட்டுறாங்க, அதுக்காக தான் ஒரு மாநாடு பண்றாங்க அப்படின்னு. சரி, அசம்பாவிதம் நடக்காத வரைக்கும் சந்தோஷம். ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்குது பாருங்க. அதுக்கு இது இல்ல மன உளவியல் தான். இதை வந்து அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கண்மூடித்தனமானது, அதை நம்பிக்கிட்டு அங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவுட் ஆஃப் மீட்டிங் முன்னாடி சொன்னாங்க நம்ம மேடம் ஒருத்தர். இப்ப எல்லாம் டிவிலயே வந்துட்டு நல்லா லைவ் ஷோ எல்லாம் காட்டுறாங்க. டிவியை பார்த்துட்டு இருக்கலாம், அங்க போய் அடிமதப்படுத்துறப்பா அட்வைஸ் பண்ணதா பிரசன்னா சொன்னாங்க. அதெல்லாம் போய் பார்க்க வேண்டாம், வீட்டுல இருந்துட்டே பார்க்கலாம். அது கரெக்ட். எல்லாமே திருவிழாக்கெல்லாம் கூட அப்ப அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. சில இதெல்லாம் இவர் ரிஃபை பாய் சொன்னதுக்கு நம்ம ஸ்டீபன் சார் கூட விளக்கம் கொடுத்தாங்க. அந்த இதுக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்களுடைய இதுல இப்ப அந்த மாதிரி கேரளாவில் வந்து இந்த சபரிமலை இதுக்கு வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங்லாம் வரும்போது ஸோ இண்டிவிஜுவலுடைய டீடைல்ஸ் அட்லீஸ்ட் கேப்சர் பண்ணுறாங்க. டிக்கெட் கொடுக்க போறாங்க. சார் ஒரு நிமிஷம், நாம எந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். சிலது வந்துட்டு கோயில் பண்ண ஆன்லைன் டிக்கெட் அது இதுன்னும் போது இண்டிவிஜுவலுடைய இது டீடைல்ஸ் நமக்கு கேதர் ஆகி போகுது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அவங்கள வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ணலாம். அது மாதிரியான இதுகளாம் இருக்குது. இதை வந்து மனுஷனா பார்த்து திருத்தாளுடைய திருட்டை ஒழிக்க முடியாதுனாங்க. ஆனா இது இந்த மாதிரியான சைக்கலாஜி நம்ம வந்து ஒரு இடத்துல போயிட்டு கூட்டம் கூடி அதெல்லாம் பண்றது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறது, அது போறது, இந்த மாதிரியான சகலங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கான உளவியல் தான் மாறும். அவங்க உளவியல் மாறுச்சுன்னா அது எல்லாமே சரியா வரும். மற்றபடி இது இந்த நேரத்துக்கு நம்ம இந்த டாபிக்கை கொடுத்து நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வைத்த ஸ்ரீபத் சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாழ்க்கை சொல்லுறேன். நன்றி சார், நன்றி சார். வாங்க சார், கோபாலன் சார் பேச. அனைவருக்கும் வணக்கம். மாஸ் சைக்காலஜி மோஸ்ட் நீடட் சப்ஜெக்ட் இன்னைய தேதியில். ஸோ தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். ஸோ முதல்ல ஞானசேகரன் சார் 1982 எழுதிய கவிதை அருமை சார், நன்றி, சிறப்பாக இருந்தது. ஸோ பல அனுபவங்களை கடந்து இன்றைக்கு இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தில் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. ஸோ பல நிகழ்வுகளில் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் முடியாமல் இறப்புகள் நிகழ்ந்துள்ளதை சார் வந்து பட்டியலிட்டு காட்டினார். ஸோ இதை வந்து பாடமாக எடுத்துக்கணும். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாடமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது பிளானிங் இல்லாமல் செய்கிறதால தான் இந்த நிகழ்வுகள் வந்து தொடருதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா நீயாக இருக்க வேண்டும் என்பது தான் இதனுடைய அவுட்கம். ஸோ அரசியலும் ஆன்மீகமும் அதிகம் இதை ஏற்று திசை திருப்புகிறது அப்படின்றது தான், மாஸ் சைக்காலஜி வச்சு திசை திருப்புகிறதுன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. தற்காலத்தில் இளைஞர்கள் வந்து பெற்றோர்கள் வார்த்தையோ ஆசிரியர்களின் வார்த்தையோ கேட்பதுன்றது மிக மிக குறைவு. அதனால்தான் வந்து பஸ்ஸில் ஃபுட்போர்டில் ஜேர்னியும் ஓடும் ரயிலில் ஏறுறதும் கட் அவுட்டுக்கு மில்க்கு ஊற்றுறதும் இந்த காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஸோ மதத்தின் சின்னங்களும் கட்சி கொடிகளும் கனெக்ட் வித் மைண்ட் என்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ஸ்டீஃபன் சார் சொன்னார், உண்மைதான். ஸோ இந்த எமோஷனல் கனெக்டிவிட்டியால் எத்தனையோ குடும்பங்கள் தங்களின் பொருளாதார நிலைகளை இழந்து நடுத்தருவில் நின்ற குடும்பங்களை இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஃபைனலாக வி ஷுட் நாட் ரியாக்ட் வித் அதர் ஸ்கிரிப்ட்ன்றது தான் என்னுடைய அப்சர்வேஷன். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார், நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. வேற யார் பேசலாம்? பிரஸ்னா பேசுறீங்களா?
பிரசன்னா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே ஒரு செகண்ட். சாரி. ரொம்ப மாசான டாபிக்கா மாசான ஒரு பர்சன் பேசிட்டீங்க சார். ஸோ ரொம்ப நன்றி. இது என்ன அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட நான் பேசிட்டு இருந்தேன் நாராயணமூர்த்தி சார் கிட்டலாம் ஜென்ரலா. நீங்க சொன்ன மாதிரி தனியா இருக்கும் பொழுது நம்ம சிந்தனை ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 10 பேர் கூட சேர்ந்து இருக்கும்போது அதுல ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்க நம்மள விட கொஞ்சம் ப்ரொஃபஷனலாவோ இல்ல வயசுலயோ கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா அது தப்புன்னு நமக்கு நம்ம சப்கான்சியஸ் சொன்னா கூட அங்க சொல்ற தைரியம் இல்லாம அவங்க சொன்னது கரெக்டுன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. பட் எப்ப நம்ம அதை தாண்டி இல்ல இது தப்புன்னு நம்ம சொல்றோமோ அப்பதான் சார் நம்ம வளர முடியும், நம்ம அடுத்தவங்களையும் திருத்த முடியும். இது இப்போ கரண்டா எங்க ஃபீல்டுல பாத்தீங்கன்னா இது நிறைய நான் ஃபேஸ் பண்றேன். யாரோ ஒருத்தவங்கள ஒரு காரணத்துக்காக அனுப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னா அதையே ஒரு குரூப், நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, நம்ம இத்தனை வருஷம் இருக்கோம், ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம், இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பிசினஸ் பண்றோம், ஏதோ ஒண்ணு அப்படின்னும் பொழுது செல்ஃபிஷா யோசிக்கிறது, எனக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு யோசிக்கிறது ஒரு பர்சனலா பாக்குறது ஒண்ணு. இன்னொன்னு, நான் ஒரு ஓனரா இருந்தா அந்த எம்பத்தின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்மள வச்சு பார்க்கணும். இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறேன் அப்படின்னா நான் யார வச்சுப்பேன், யார வச்சுக்க மாட்டேன், அவங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம், அவங்க எவ்வளவு அப்ஸ்கில் ஆகுறாங்க, இதெல்லாம் நான் சும்மா போற வரவங்களை இத்தனை வருஷம் வச்சிருந்தேனே இன்னைக்கு ஏன் வச்சுக்கலன்னா இப்பயும் வச்சுக்கோ அப்படின்னா எனக்கு எவ்வளவு அகாமடேட் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் நான் பண்ண முடியும். அந்த சைட்ல இருந்து எப்போதுமே நம்ம எந்த விஷயத்தையும் 2 சைட்ல இருந்து பார்க்கணும். நம்ம ஒரு சைட்ல இருந்து மட்டும் பார்க்கறோம், இன்னொரு பக்கம் நம்ம அதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுறோம். அதையும் நம்ம சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு நம்ம சுய அறிவை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு, எல்லாரும் சொன்ன விஷயம் கிரவுட் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் யூஎஸ் போனப்பவா இருக்கட்டும், யூகே போனப்பவா இருக்கட்டும், அவங்க அந்த ஏறும் பொழுது ரைட்ல ஏறணும், இறங்கும் போது லெஃப்ட்ல இறங்கணும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. நம்ம மாறி தெரியாம கவனிக்காம போனா நமக்கு பின்னாடியா முன்னாடியா வர குட்டி குழந்தை கூட மூவ் திஸ் சைடுன்னு சொல்லிட்டு போகும். பட் இங்க அந்த அப்படியே மீறி யாராவது சொன்னா சொல்ல வந்துட்ட, நீ யாரு, நீ ரொம்ப ஒழுங்கா, நீ எதுக்கு சொல்ற. சோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் நமக்கு தப்புன்னு யாராவது சுட்டி காட்டினா கூட அக்செப்டன்ஸ் இல்ல சார். அது சின்னவங்க பெரியவங்க, நம்ம அதை எப்படிலாம் ஒரு ரேசிசம், நீ இவன், நீ இந்த கேஸ்ட், நீ சொல்லிட்ட, நீ அவன் சொல்லிட்ட, நீ எனக்கு பிடிக்காதவன் சொல்லிட்ட, நம்ம அதை டைவர்ட் தான் பண்றோமே ஒழிஞ்சு ஆமா நிஜமாவே நீ சொல்லிட்ட, நான் பண்ணினது தப்புன்னு. எல்லாருமே மேதைகள், நம்ம யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது, நம்ம தான் ஜீனியஸ், நம்மள யாரும் குறை சொன்னா நமக்கு பிடிக்கிறது இல்லை. சோ அதெல்லாம் நம்ம படிக்காதவங்களை விட என்ன பொறுத்த அளவுல படிச்சவங்க கிட்ட அதிகமா இப்ப அந்த ஒரு நான் படிச்சுட்டேன்ற அந்த மேதாவித்தனம் அதிகமா இருக்கோ. ஆனா அவங்களுக்கு படிப்புலயும் படிச்சிருக்காங்க, டிகிரி வச்சிருக்கிறதுனால எல்லாரும் படிச்சவங்களான்னா அதுவும் கிடையாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சார் கூட பேசும்பொழுது சொன்னாங்க, ஒரு கட் அவுட்டுக்கு நம்ம பால் அபிஷேகம் பண்றோம்னு ஒரு காமன் சென்ஸ் இருந்தா நம்ம அதை செய்வோமா? எத்தனை பேர் குழந்தைங்க ரோட்ல பெரியவங்க இல்லாதவங்க இருக்காங்க, போய் ஒரு டம்ளர் அவங்களுக்கு கொடுத்தா அவ்வளவு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்க. இது யாருக்குமே இல்லாம நம்ம ஊத்துறதுல புண்ணியம் இல்லை. இது ஏன் பண்றோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சா நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா அந்த யோசிக்க விடாம நம்மள அப்படி பாத்தீங்களா, அங்கதான் அவங்களோட பவர் இருக்கு. நம்ம யோசிச்சுட்டா திருந்திடுவோம். அந்த யோசிக்கிறதுக்கு கேப் விடாம அடுத்தடுத்து நமக்கு அந்த ஃபோர்ஸ், அவங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால அதை யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க அந்த காத்து, கருப்பு, தொடப்பம், எருக்கஞ்செடி வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுதுல அந்த பீரியட்ஸ் டைம் அப்படின்னா 3 நாள் தனியா இருக்கணும் அப்படின்னு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த உலக்கை, இப்ப அந்த உலக்கையெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, உலக்கையே போட்டுக்கணும். நம்ம படுக்கும் பொழுது உலக்க போடணும், கால் மாட்டுல தொடப்பம் போடணும், பக்கத்துல இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் காத்துக்கு வராது. பிரெக்னெண்டா இருந்தா நீங்க வெளியில போனீங்கன்னா தலையில வேப்பில வைக்கணும். அது விழுந்துருச்சுன்னா தேடி பொறுக்கி அதை திருப்பி தூக்கி தலையில வச்சுக்கணும். அந்த தலையில வேப்பில இருந்தாதான் நம்ம வெளியில போலாம்.
அந்த மாதிரி எல்லாம் வந்து சிஸ்டம்ஸ் இருக்கு. அது நம்ம ஏன் வைக்கிறோம்னு நம்ம கேட்க மாட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, வச்சிட்டோம். இப்பயும் நம்ம காருக்கு அடியில எலுமிச்சம்பழம் வைக்கிறோம் பாத்தீங்களா? நம்மள மாதிரி முட்டாள் உலகத்துல யாராவது இருப்பாங்களா? அப்ப எலுமிச்சம்பழம் மாட்டு வண்டிக்கு மாட்டுக்கு வச்சாங்கன்னா மாடெல்லாம் ரோட்ல போகும்போது கால்ல காயம் வரும், அதுக்காக வச்சோம். அது எதுக்கு வச்சோன்னே தெரியாம நம்ம இப்ப வரைக்கும் காருக்கு ஆடி காருக்கு கொண்டு எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்ப சார் திருந்த போறோம்? காருக்கு வச்சா பரவாயில்ல, லைட்டுக்கே வச்சோம் நம்ம. அதுதான் சொல்றேன், எல்லாத்துக்குமே வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்னு கேட்டா தெரியாது. அவங்க வச்சாங்க, நான் வைக்கிறேன். சரி, அவங்க வச்சாங்க, ஓகே. நம்ம அறிவருக்கு ஏன்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. கேட்டா நம்ம பதில் ஒரு தேடல் கிடைக்கும்ல. நமக்கு அந்த தேடலுக்குள்ள நம்ம போகலையோ அப்படின்றதுதான் சார் என்னோட ஒரு வருத்தம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் மாஸ் சைக்காலஜி டாபிக் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இது சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. கல்யாணி கூட மதியானம் குரூப்பில் போட்டிருந்தாங்க, பலவித சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்றாங்க. அதே கண்ணோட்டத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த டாப்பிக்கை கேட்ட பின்னர் தான் இது மாதிரியெல்லாம் கூட பேச முடியுமோ, இது மாதிரியெல்லாம் திங்க் பண்ண முடியுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு 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 தீர்மானத்துக்கு நான் வந்தேன். இப்போது இந்த மாஸ் சைக்காலஜி பற்றி தான் பேசணுன்னா, இந்த மாஸ் சைக்காலஜி எங்கே தொடங்குதுன்னா, பிள்ளைங்களுக்கு காலேஜ்லேயே தொடங்கிடுது. காலேஜ்லேயே வந்து ஒரு பையன் ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி சொல்கிறாங்கள, அது மாதிரி ஒரு தனித்துவமாக எதனா ஒரு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருந்தானா தான் அந்த ஆட்டிடியூடை பார்த்தோன்னே அந்த பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அவன் வந்து அந்த ஒரு குழுவில் அவன் தனித்துவமாக தெரியணும் அப்படின்றதுக்காக அவன் ஒரு சில வேலைகளை செய்கிறான். அந்த மாதிரியான செய்யும்போது அது நல்லதோ கெட்டதோ அது வந்து பெண்களை ஈர்க்குது. அந்த மாதிரி ஈர்க்கும்போது பெண்கள் வந்து அவனுக்கு வந்து பெண்கள் மற்றும் அவனுடைய நண்பர்கள்லாம் அவனை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறதுக்கு வந்ததெல்லாம் விட்டுட்டு அவன் இந்த ஹீரோதனம் பண்ணணும், ஹீரோயிசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். இதே தான் வந்து சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்து டிராகன்ட்டு, அந்த படத்தில் இதே தான். ஒரு பொண்ணுக்கு வந்து அவன் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தானா, நீ என்னடா சாம்பார் மாதிரி இருக்கிறியடா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆனால் இன்னொரு பொண்ணு வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ரவுடிசம் பண்ணாதான் பசங்களுக்கு பிடிக்கும் போல பெண்களுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் ரவுடிசம் பண்ணி படிப்பை தொலைச்சிட்டு அவன் ஒரு மாஸ் ஹீரோவாக அந்த காலேஜே ஒரு கலக்கின்னு திரியிறான். ஆனால் அதனால் அவனோட லைஃப் எவ்வளோ கெட்டு போகுது அப்படின்றத அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக அந்த படத்தை எடுத்திருந்தார். நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஹீரோயிசம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளால எதுவும் லைஃபுக்கு இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தார். அதை மாதிரி தான் இப்போவும் வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தே யார் இது மாதிரி பெண்கள் ரொம்ப கவர்றாங்களோ, அந்த ஒரு குழுவில் யார் ஒருத்தவங்க கவர்றாங்களோ அவங்கள தான் வந்து பெண்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுது. அதனால தான் அவங்க வந்து அந்த சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களும் வந்து ஒரு காரணம் தான், கூட இருக்கிறவங்களும் அது ஒரு காரணம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நடந்த இந்த ஒரு நம்ம நாட்டில் நடந்த இந்த ஒரு சம்பவம் கூட ஒரு அந்த மாஸ் சைக்காலஜி, அந்த ஒரு ரசிகையாக அந்த அவர் மேலே இருந்த ஒரு அந்த வெறித்தனத்தால் தான் இவ்வளோ பேர் போய் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்கக்கூடாது. இதுக்கு மேலே மக்கள் வந்து திருந்தணும் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி, நன்றி. நீங்களும் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நிறைய சொல்லணும்னா நிறைய பேசலாம். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பேசலாம். இது நானும் கொஞ்சம் லிமிட்டா முடிச்சுக்கிறேன், ஏன்னா எல்லாரும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக என்னோட தகவல்களை நான் குறைச்சு தான் கொடுத்தேன். கொஞ்சம் கரண்ட் கட் பண்ணி கொடுத்தாலும் பட் இன்னைக்கு நல்லாவே நடந்தது. ஒரு அருமையான கவிதை அந்த கவிதை ஏற்கனவே சார் வாசித்திருக்காரு, அருமையான கவிதை கொடுத்தாரு. அவருக்காக ஒரு கரகுலி திருப்பி மறுபடியும் சார்.
மகிழ்ச்சி. அதாவது இந்த நேரத்துல இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் நிறைய பேசணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கலந்துரையாடணும். நம்மளாம் ஒரு மெச்சூர்டா திங்க் பண்ணுவோன்றது வேற விஷயம். ஆனா நான் சின்ன வயசுலயே எங்க போறேனோ அங்க இடத்துலாம் பல நேரங்கள்ல பல ஆக்டர்ஸ் பார்த்திருக்கேன், ஆக்டர் பார்த்திருக்கேன், ஷூட்டிங்ஸ் பார்த்திருக்கேன். ஒருத்தனை கூட நான் சட்டப்படுத்த கிடையாது. என் பக்கத்திலேயே போனா கூட நான் ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேன். நான் இருந்தா இருந்துட்டு போட்டேன், அம்பான் போறேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி சின்ன வயசுல இருந்து அது எங்க அப்பா எனக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்ததுல நான் அது கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தேன். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.